நான் பேசுறது அதே போல இந்த வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா இருக்கா? செட்ல போட்டுடுங்க. எல்லாருக்குமே ஓகேவா? கிளியரா சொல்லுங்க. இதுல வந்து பிரைவேட் செட் போட வேணாம் என்றால் ஜூம் அப்டேட் ஒன்று இருக்கு வந்து என்னென்றால் பிரைவேட் செட் போட்டால் உங்களோட ஓவரால் கண்டெக்ட் ஓவரால் இதுக்குள்ளேயும் போயிட்டு பார்க்கணும். அதால ஏதாவது நீங்க பேசணுமா இருந்தா பிள்ளைகள் இந்த கிளாஸஸ் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் ரெண்டும் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு, உங்களோட மைக் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க செக் பண்ணலாம் டிரெக்டாக. சோ நீங்க பிரைவேட் செட்டை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. எல்லாருமே வந்து என்ன கேட்கணுமா இருந்தாலும் சரி எவ்ரி ஒன் செட் போட்டுடுங்க. ஃப்ரீ கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், நீங்க அழகா மைக்க வந்து அன்மியூட் பண்ணி நீங்க பேசக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? எல்லாருக்குமே ஓகே அப்படி ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு, ரைட்? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படித்தானே? ஓகே. சோ பிள்ளைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இதுல வந்து இருக்கிறது யாருன்னு கேட்டால் 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் ப்ராப்பரா எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளும் இந்த கிளாஸ்ல இருக்கீங்க. அதே போல வந்து 2025ஆம் ஆண்டு ரிப்பீட் செய்ய போற பிள்ளைகளும் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா? சோ நாங்க வந்து ஃபுல் பேப்பர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்குரிய காரணம் என்ன சொன்னா, நாங்க இவ்வளவு நாளும் வந்து நாங்க செஞ்ச கிளாஸஸ் வந்து யூனிட் வைஸா செஞ்சுட்டு இருக்கோம். இண்டையில இருந்து நாங்க ஃபுல் பேப்பர் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஏன் நாங்க ஃபுல் பேப்பர் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு கேட்டா பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையாடா, 2025ஆம் ஆண்டு 25 பேட்ச் வந்து இப்ப பெரும்பாலான சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் முடிச்சிருக்கணும் பிள்ளைகள். சோ நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் நீங்க முடிச்சிருந்தால் உங்களால ஒரு ஃபுல் பேப்பர் இப்ப செய்ய இயலும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். உண்மையாக சொல்ல போனா நீங்க இப்ப ஒரு ஃபுல் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். சோ ஃபுல் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணா உங்களால வந்து மேக்சிமம் ஒரு ஒரு 88% கேள்விகளுக்கு 100க்கு 88 மார்க்ஸ் நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கொள்ள இயலும் ஒழுங்கா நீங்க பேப்பர் செஞ்சா. மிச்சம் அந்த 12 மார்க்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்டலா இருக்கும். பட் நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த ஃபுல் பேப்பர் நம்ம செய்ய போகக்குள்ள என்ன செய்வோம் கேட்டால், இந்த ஃபுல் பேப்பர் எப்படி இதோட ஃபார்மேட் போக போகுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 2024ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்த மாதிரி இருந்தால் 2024ஆம் ஆண்டு பேப்பர் எம்சிக்யூ சாட்டர்டேயும் பார்ட் 2 வந்து சண்டேயும் நடக்கும். சோ எம்சிக்யூ வந்து ஃபுல்லா அந்த வருஷத்துல இருக்கிற அவ்வளவு கேள்விகளும் நம்ம செஞ்சு காட்ட போறோம். எப்படி செய்ய போறோம்னால் அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்ல பிள்ளை. ஒரு விஷயம் கிளியரா வழங்கிக்க, உனக்கு வந்து ஆக சிறந்த உன்னை வந்து உனக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக உனக்கு படிச்சு தரது யாருன்னு கேட்டால் ஒரு கேள்வி. ஒரு கேள்விக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை நீ தெளிவாக நீ அதை விளங்கி எடுத்துட்டா என்று சொன்னால் அது மாதிரி 1000 கேள்வி வந்தால் நீ என்ன செய்யலாம், தைரியமா செய்யலாம். சரி. சோ எங்கட பிளான் என்னன்னு கேட்டால் நாங்க எப்படி செய்ய போறோம்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு கேள்வி எடுத்தாலும் அந்த கேள்விக்குள்ள இருக்கக்கூடிய அதுல மறைமுகமாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய தியரியை நாங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முதல்ல அது தொடர்பான கம்ப்ளீட்டான தியரி வந்து இந்த ஒயிட் போர்ட் முழுக்க இந்த கிளாஸ் முழுக்க என்ன செய்யப்பட போகுது பிள்ளைகள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணப்பட போகுது. அந்த ரிவிஷனோட தான் நாங்க கேள்வி செய்யறோம். அப்ப நீங்க 50 கேள்விகள் வந்து எம்சிக்யூல செஞ்சு முடிக்க போகக்குள்ள உங்களுக்கு 50 தியரி வந்து ரிவைஸ் ஆகிருக்கும் பிள்ளைகள். 50 தியரி ரிவைஸ் ஆகிருக்கும். சோ யோசிச்சு பாருங்க, ஒரு 50 தியரி ரிவைஸ் பண்றேன்னா எவ்வளவு டைம் எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அதே மாதிரி தான் போக போறோம். நம்ம ஸ்பீடா போகணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லை. நம்ம அழகா ஸ்லோவா போகலாம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்டார்டிங் இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறது சம்டைம்ஸ் ஒரு 2-3 கேள்வி தான் பாக்கியலுமா இருக்கு. பட் அந்த 3 கேள்விக்குள்ள பிள்ளைகள் நம்ம எத்தனையோ கேள்விகளுக்குரிய தியரி உள்ளுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிருக்க போறோம். சரியா? அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கிற கிளாஸஸ்ல வந்து நம்ம நிறைய ரிவைஸ் பண்ண நம்ம அடுத்தடுத்ததாக செய்ய போற பேப்பர்ஸுக்கு வந்து ரிவிஷன் தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே முன்னூறு கழிச்சிருக்கும் இல்லையா? அதால என்ன செய்யலாம், அந்த பேப்பர்ஸ் வந்து குயிக்கா செஞ்சு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கு. சோ சில பேப்பர்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்குள்ளேயே ஃபுல் பேப்பர் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம இங்க ரிவைஸ் பண்ண வரது. சோ யோசிக்க தேவையில்லடா. என்னோட பிளான் பண்ணி இருக்கிறது மினிமம் 10 இயர் பேப்பராவது உங்களுக்கு
ஸ்கீமோட செஞ்சு காட்டணுங்கிறது. நாங்க சும்மா இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எடுக்கிற மாதிரியோ இல்ல ஐடியாவை சொல்லி தர மாதிரியோ மட்டும் இல்லாமலுக்கு நீங்க ஸ்கீமோட எப்படி ஆன்சர் பண்ற, ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆன்சர் பண்ற, அதுக்குரிய கைடன்ஸும் நாங்க தரணும். அதான் எங்களோட பிளான். சரியா? சோ அதனாலதான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும், எம்சிக்யூல இருக்கிற 50 கேள்வியும் செஞ்சு பார்த்துட்டு ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கேன். 50 கேள்வி நீங்க செஞ்சிருக்கணும். அந்த 2 hours டைமை வச்சு நீங்க 50 கேள்வி செஞ்சிருக்கணும். எனக்கு சொல்லுங்கடா, இந்த கிளாஸ்ல பிள்ளைகள் கிளாஸ்ல பேசணும். நீங்க எந்த அளவுக்கு உங்களால இயலும் அவ்வளவுக்கு கிளாஸ்ல வந்து என்ன செய்யணும், பேசுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பக்கத்துல சார் பேசுறத மட்டும் கேட்டுட்டு நம்ம போவோங்கிற எண்ணத்தோட கிளாஸுக்கு வர வேணாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்ய அழகா எல்லாத்தையும் தெளிவாக படிச்சு கொள்ளலாம். எனக்கு குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள், 50 MCQ நான் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சேன்னு சொல்றாரு எத்தனை பேர் இந்த கிளாஸ்ல? செட்ல போடுங்க பாப்போம். செட்ல போடுங்க. 50 MCQ நான் கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிட்டேன் சொல்றாரு. செட்ல போடுங்கடா. ஏன்னா நீங்க பேசக்குள்ளதான் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து அந்த இது ஆன்லைன் கிளாஸ்ங்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. பேசினீங்களா இருந்தால், நீங்க பேசினீங்க என்று சொன்னா நீங்க முன்னுக்கு இருந்து படிக்கிற ஃபீல் ஒன்று தான் கிடைக்கும். அதால பேசுங்க கிளாஸ். 50 கேள்வியும் செஞ்சு முடிச்சாலும் எத்தனை பேர் இந்த கிளாஸ்? ஆன்சர் வரணுங்கிறது தேவையில்லை. 50க்கும் ஸ்டார்டிங்ல 50 கேள்விக்கும் நான் ஆன்சர் எடுத்தேன். அந்த 2 hours டைமுக்குள்ள 50க்கும் என்னால ஆன்சர் எடுக்க இயலுமா இருந்துச்சு. 50 மின்ன சரியா இருந்துச்சுங்கிறது தேவையே இல்லை. 50 கேள்வி ட்ரை பண்ணீங்களா, 50 கேள்வி வாசிச்சீங்களா, அதுக்கு மேபி இப்படி போகலாம்ங்கிற ஐடியா எடுத்தீங்களா, அது போதும். இப்ப இருக்கிற ஸ்டேஜ் அது அப்படி எத்தனை பேர்? ஓகே, குட். தம்பி ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா மைண்ட்ல எடு. நான் இந்த கிளாஸஸ்ல தொடர்ச்சியா சொல்ற ஒரு விஷயம் தான். நான் தொடர்ச்சியா இதே விஷயம் செலுத்து வர்றதுதான். ஒரு நாளும் நான் வந்து கம்ப்ளீட்டா தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு நாளும் இருக்காது. நான் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகுதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சிலபஸ ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகுதான் நான் ஃபுல் பேப்பர் செய்வேன். அதே போல வந்து சிலபஸ ஃபுல்லா முடிச்சதுக்கு பிறகுதான் நான் வந்து பாஸ் பேப்பர்ல கை வைப்பேன். அதுவரை நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எனக்கு எது கம்ப்ளீட்டா தெரியுமோ நான் அதுலதான் கை வைப்பேன்ங்கிற எண்ணத்துல நீங்க ஒரு நாளும் இருக்க வேணாம். உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் சரி, அதுல கை வை. அதுக்கு பிறகு அது எப்படி போகணுங்கிறது அதுக்குரியது உனக்கு தானா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் சொல்ற ஒரு கதை என்னென்றால், ஒரு வயசான ஒரு மனுஷன், ஒரு வயசான ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு இரவுல, ஒரு நடு இரவுல ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று ஏறணுமா. சரியா? நல்ல ஒரு இரவுல பெரிய மலை ஒன்று ஏறணுமா. இப்ப அந்த டைம் வந்து அவரை சுத்தி எந்த ஒரு வெளிச்சமுமே இல்ல, சரியான டார்க். இப்ப இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, கையில ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட் ஒன்று எடுத்துட்டு வெளியாகி இருக்கார். வயசான ஒரு கையில ஒரு சின்ன டார்ச் லைட் ஒன்று எடுத்து என்ன செஞ்சிருக்கார், வெளியாகி இருக்கார். வழியில போறாக்கெல்லாம் கேட்கிறேன், எங்க போறீங்க, நீங்க எங்க போறீங்க என்று கேட்டால் இவர் சொல்ற என்னென்றால், நான் அந்த மலை ஏற போறேன், நான் அந்த மலைக்கு மேலதான் ஏற போறேன், அந்த மலையை தாண்டி நான் போகணும் என்றா, அங்கால எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் ஒன்று இருக்கு, நான் அங்க போகணும், அந்த மலையை தாண்டணும், மலையை தாண்டணும் சொல்லிட்டு இவர் போய்கிட்டே இருக்கார். இவர் போகக்குள்ள என்னன்னா எல்லாருமே இவரை பார்த்து நக்கல் அடிக்கிறார். எல்லாருமே இவரை பார்த்து என்ன சொல்ல, சிரிக்கிறார். ஏண்டா கையில நீங்க வச்சிருக்கிறது சின்ன ஒரு லைட், உங்களை சுத்தி இருக்கிற இருள் வந்து உங்களை விட பெருசு. இந்த இருளை கிழிச்சிட்டு நீங்க போகணும், அதுவும் அவ்வளவு பெரிய மலையை ஏறணும்னு சொல்றீங்க. கையில இந்த சின்ன லைட்டை வச்சுட்டு நீங்க ஏற போறீங்களே, ஒரு பெரிய டார்ச் லைட்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்யறியா, நக்கல் அடிக்கிறேன். அதுக்கு இவர் சொல்ற வார்த்தை என்னென்றால், இந்த டார்ச் லைட் நான் நடக்க நடக்க என்னோட சேர்ந்து இந்த வெளிச்சமும் நடக்கும். நான் வந்து இங்க இருந்து அந்த மலையை டார்ச் பண்ணக்குள்ள அந்த மலை வழங்க போறது இல்ல, பட் என்னோடையே இந்த டார்ச் பிரயாணிக்க போகுது. நான் போற இடத்துல எனக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு சின்ன சதுர பரப்புக்கு எனக்கு வெளிச்சம் கிடைச்சா போதும், அதை தாண்டி நான் போயிடும். சோ அதான் பிள்ளைகள் உங்களோட லைஃப்ல நீ எடுக்க வேண்டியது. உனக்கும் இப்ப இருக்கிற ஸ்டேஜை தாண்டுற அளவுக்கு நீ ரெடியா, அதுக்கேத்த மாதிரி ரெடியா இருக்கிற. இப்ப நீ உனக்கு வந்து ஒரு 50 MCQல இப்ப 10 MCQ உனக்கு செய்ய இயலுமா இருக்கா, ஃபர்ஸ்ட் அதை செய். மிச்சம் 10க்கு நம்ம பிறகு படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 10 MCQக்கு நீ படிச்சுக்கொள். சரியா? அதை வந்து மைண்ட்ல தெளிவா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நம்ம அழகா என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த A லெவல்ங்கிற மலையை வந்து எகிரி குதிச்சு போயிடலாம். சரியாடா?
சோ இந்த கிளாஸஸ் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டால், இந்த கிளாஸஸ் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டால், உங்களுக்கு கிளாஸ் வந்து டைம் 3க்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால சில பேர் லேட்டா ஜாயின் ஆகிருந்தீங்க. நானும் அதுக்குரிய டைம் வந்து தந்திருந்தேன் பிள்ளைகள். பட் இதுக்கு பிறகு வந்து கிளாஸஸ் ஆன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம கொடுக்குற, நம்ம அதுல வேஸ்ட் ஆக்குற ஒவ்வொரு நிமிஷம் வந்து நமக்கு அநியாயம் தான். சோ கிளாஸ் டைம் எப்படி இருக்கும்னு கேட்டாடா, யாராவது இதுல டீடைல்ஸ் தெரியாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. கிளாஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் நடக்க போகுது. சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்க போகுது பிள்ளைகள். சாட்டர்டே 3 to 3 PM to 6 PM கிளாஸஸ் நடக்கும். 3 PM to 6 PM. அதே போல வந்து சண்டே வந்து சண்டேயும் 3 PM to 6 PM வந்து கிளாஸஸ் நடக்கும். சண்டேயும் 3 PM to 6 PM வந்து கிளாஸஸ் நடக்கும். என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் 3 மணித்தியாலம் தொடர்ச்சியா ஒரு கிளாஸ்ல இருக்கல, அது எல்லாருக்கும். அதால நாங்க என்ன இதை டிவைட் பண்ணு சொன்னால், இந்த கிளாஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும் பிள்ளைகள். ஒன்று 3ல இருந்து 3 மணிக்கு நம்ம அக்யூரேட்டா ஸ்டார்ட் பண்ணால் 3 மணில இருந்து 4:30 வரைக்கும் ஒரு செஷன் நடக்கும். 3 இருந்து 4:30 வரைக்கும் ஒரு செஷன் நடக்கும். அடுத்த செஷன் வந்து அசருக்காக, அசர் தொழுகைக்காக நம்ம ஒரு டைம் ஒன்று தந்துட்டு திருப்பி 4:45 இருந்து 6 மணி வரைக்கும் அடுத்த செஷன் நடக்கும். இப்படி 2 செஷனாக இந்த கிளாஸஸ் நடக்கும். ரெண்டுமே அப்படிதான் நடக்கும். ஒன்று 3க்கே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 4:30 வரைக்கும் கிளாஸ் நடத்திட்டு ஒரு சின்ன பிரேக் கொண்டு தருவோம். ஜூம் ஒன்ல இருக்கும், நீங்க விரும்பினா ஜூம்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், கிளாஸ் அவுட் லெஃப்ட் ஆயிட்டு திருப்பி 4:45 வந்து ஜாயின் ஆகி கொள்ளலாம். அடுத்தது 4:45 இருந்து 6 மணி வரைக்கும் இப்படி 2 செஷனாகத்தான் கிளாஸ் நடக்கும். சோ உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 3 மணிக்கு கிளாஸ்ல இருக்கணுமேங்கிற அந்த போர் எல்லாம் தேவை இல்லை. நீங்க அழகா என்ன செஞ்சு போலாம், கிளாஸ்ல வந்து உடச்சொடிக்கு தான் கிளாஸ் நடக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. சரியா? இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால எனக்கும் வந்து நான் ஒரு டைம் டேபிள் போட்டுட்டேன். பட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துட்டு பிள்ளைகள். அதனால வந்து இன்றைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் இன்றைக்கு செய்வோம். இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் செய்வோம். நாளைக்கு நமக்கு தொடர்ச்சியாக அந்த 3 hour கிளாஸ் நடக்கும். இன்றைக்கு 4:30 கிளாஸ் முடியும். சரியா? சோ நீங்க இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன எடுத்துக்கொள்ள இயலுமோ, கிளாஸ் எப்படி நடக்க போகுதுங்கிற ஐடியா கிடைக்கும், என்ன செய்ய போறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்ன எடுத்துக்கொள்ள இயலுமோ அவ்வளவையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களோட டிசிஷனை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி பிள்ளை. சோ MCQ பார்ட்ல 41 தொடக்கம் 50 அதான் நாங்க வழக்கமா நாங்க ஃபர்ஸ்டா செய்யணும்னு சொல்லி நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன். சரியா? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 2 hours எக்ஸாம்ல டைம் எவ்வளவுக்கு நம்ம மேனேஜ் பண்றோம்ங்கிற ஒன்று இருக்கு. அதால நான் என்ன சொல்றேன் என்றால், அந்த 41 தொடக்கம் 50ங்கிற இவ்வளவு கேள்வியும் அந்த பிள்ளைகள் நம்ம எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யலாம்னு கேட்டால், நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு விளங்கும். ஒரு 10 நிமிஷம் போதும். அவ்வளவு கேள்வியும் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். சோ அந்த 10 நிமிஷத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், இங்க நம்ம சுருக்கிட்டோம்னு சொன்ன டைம் பின்னுக்கு நமக்கு மத்த கேள்விகளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனாலதான் நான் வந்து அந்த கேள்விகள் ஆக முன்னுக்கே செய்ய சொல்றது. ஏன்னா ஆக முன்னுக்கே செஞ்சிட்டோம்னு சொன்னா என்ன செய்யாது, பின்னுக்கு நம்ம அதை செய்யலையேங்கிற ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு. அது நம்ம இருக்கிற டைம் அழகா யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க 41வது கேள்வி. 41வது கேள்வி இருக்கு. 2024 ஆண்டு ஃபைனல் பேப்பர்ல 41வது கேள்வி இருக்கு. என்ன சொல்ல பாப்போம் குயிக்கா. இது வந்து என்ன ஒரு டாபிக் சம்பந்தமான ஒரு கேள்வி. கேள்வியை வாசிச்சால் அது எதை பத்தி கதைக்கிறார் அந்த கேள்வியில, பிக்க போடுங்க செட்ல. எதை பத்தி கதைக்கிறார் அந்த கேள்வியில? செட்ல போட முடியும். எதை பத்தி கதைக்கிறார்? பிரைவேட் செட் போட வேணாம்டா, பிரைவேட் செட் போட வேணாம். ஏதோ கூட்டம் 1 கூட்டம் 2 உலோக பிணைப்பிட வலிமை அப்படி ஏதோ சம்திங் கழிச்சுட்டு போறார் இல்லையா? முதலாவது பிள்ளைகள், இது வந்து நீங்க நினைச்சு கொள்ள வேணாம், இது வந்து இன்ஆர்கானிக்னு நினைச்சு கொள்ள வேணாம். இது இன்ஆர்கானிக் இல்லை. சரியா? நம்ம சிலபஸின் படி இது இன்ஆர்கானிக் இல்லை. இது வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி. ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்க யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க, உலோக பிணைப்புன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா?
அந்த உலோக பிணைப்புக்குள்ள வரப்போற ஒரு கேள்விதான் இது உண்மையாகவே. சரியா? சோ நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உலோக பிணைப்புக்கான ஒரு ரிவிஷன் வந்து தான். முதலாவது டாபிக் நம்ம இந்த ஃபுல் பேப்பர் ரிவிஷன்ல பார்க்க போறாக முதலாவது டாபிக் என்னன்னு கேட்டால் உலோக பிணைப்பு. நமக்கு தெரியணும் பிள்ளைகள், உலோக பிணைப்புன்னு சொல்றது என்னன்னு கேட்டால் உலோக பிணைப்பு. இந்த உலோக பிணைப்புன்னு சொல்றது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், ஒரு உலோகத்தை நம்ம எடுத்த மாதிரி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரும்பு கோல் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால், அந்த இரும்பு கோல் நம்ம எல்லாரையுமே கதப்பம், எல்லா சடப்பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கு, மூலக்கூறுகளால் அப்படிலாம் கதைக்கிறது போல ஒரு இரும்பு கோலை எடுத்து அந்த இரும்பு கோலின் ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சமாக இருக்காரு. சின்ன ஒரு பகுதி எடுத்து அது உண்மையாக மொலிக்யூலர் லெவல்ல, அதாவது அவரோட மூலக்கூற்று நிலையில நம்ம அதை நல்லா ஃபுல்லா ஜூம் பண்ணி உள்ளுக்கு பார்த்தோம் என்றால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு. என்னென்றால் உதாரணத்துக்கு நான் வந்து யாரை கதைக்க போறேன், ஒரு சோடியத்தை கதைக்கிறேன்னு வச்சுக்கொள்வோமே. சோடியத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா சோடியத்துல எலக்ட்ரான் நிலை அமைப்பு தெரியும். 1s2 2s2 2p6 3s1 1s2 2s2 2p6 3s1 இதுதான் சோடியத்தின் எலக்ட்ரான் நிலை அமைப்பு. சரியா பிள்ளையா? இதுலடா யோசிங்க என்னன்னு பார்த்தா, சோடியத்தை பொறுத்த வரைக்கும் அவர்ல 3 சக்தி மட்டங்கள் இருக்க போகுது. அதுல வந்து ஆக கடைசி சக்தி மட்டத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்க போகுது. ஆக கடைசி சக்தி மட்டத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்க போகுது. இந்த இலத்திரன் வந்து இந்த கடைசியில இருக்கிற இந்த இலத்திரன் வந்து இந்த சோடியத்துல கருவால எந்த அளவுக்கு கவரப்பட்டு இருக்கும்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், கருவில இருந்து கடைசி சக்தி மட்டம் நல்ல தூரத்துல இருக்கு. அப்ப இந்த இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடைப்பட்ட தூரம் பெருசா இருக்கிறதால பிள்ளைகள் கடைசி சக்தி மட்டத்துல இருக்கக்கூடிய இலத்திரன்கள் வந்து கருவால அவ்வளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கவரப்பட்டு இருக்காது. அப்ப என்ன செய்யும் கேட்டால் இந்த சோடியம் வந்து இந்த இலத்திரனை இவர் கவர்ந்து வச்சிருக்கிறத விட அந்த இலத்திரனை விடுவிக்கிறது இந்த சோடியத்துக்கு உறுதி. அதால இந்த சோடியம் என்ன செய்யும் கேட்டால் இவர்ல இருந்த அந்த இலத்திரனை வெளியாக்கி அது சோடியம் பிளஸ் ஆகவும் இலத்திரனாகவும் மாறப்படும். சோடியம் பிளஸ் அயனாகவும் இலத்திரனாகவும் இவர் மாறி இருக்க போறார். இங்க என்ன நடக்கும் கேட்டா பிள்ளைகள், என்ன நடக்கும் கேட்டால் இந்த சோடியம் பிளஸ் அயன்கள், நான் ஒரு உலோகமாக சோடியத்தின உதாரணமாக எடுத்திருக்கேன். இப்ப என்ன செஞ்சிருக்கும் கேட்டால் இதுல நான் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தால் இதுக்குள்ள இப்படி நிறைய சோடியம் பிளஸ் அயன்கள் இப்படி இருக்க போகுது. நிறைய சோடியம் பிளஸ் அயன்கள் என்ன செய்ய போறீங்க, இப்படி இருக்க போகுது. நிறைய சோடியம் பிளஸ் அயன்கள் இருக்க போகுது. சரியா? இந்த சோடியம் பிளஸ் அயன்கள் விடுவிச்ச இலத்திரன்கள் எல்லாம் எங்க இருக்கும்னு கேட்டால் அந்த இலத்திரன்களும் இதுக்குள்ளேயேதான் இருக்க போகுது. இந்த இலத்திரங்களும் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லுங்க, இதுக்குள்ளேயேதான் இந்த இலத்திரன்களும் இருக்க போகுது. இதுக்குள்ளேயேதான் இவர் விடுவிச்ச இலத்திரன்கள் எல்லாம் இதுக்குள்ளேயேதான் இருக்க போகுது. இப்ப என்ன ஆகும் பிள்ளைகள், இதொரு நேரேற்றம் இதொரு மறையேற்றம். இலத்திரனை விடுவிச்சிட்டார், சரி. இப்ப என்ன இருக்கும்னு சொன்னால் இந்த நேரேற்றத்துக்கும் இந்த மறையேற்றத்துக்கும் இடையில வந்து ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்க போகுது. சரியா பிள்ளையா? இந்த நேரேற்றத்துக்கும் இந்த மறையேற்றத்துக்கும் இடையில வந்து இப்படி கவர்ச்சிகள் இருக்க போகுது. நான் சொல்றதுல ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப என்ன கன்செப்ட் என்று சொன்னா யோசிங்க, இந்த இலத்திரன் வந்து இந்த சோடியம் பிளஸ் கவர்ச்சியில இருக்காரு, அதே போல இந்த சோடியம் பிளஸ் என்ன செய்யும், இந்த இலத்திரனோட கவர்ச்சியை உருவாக்கும். அதே போல இந்த இலத்திரனோட இவர் எப்படி கவர்ச்சி உருவாக்குவார், இவர் இப்படி கவர்ச்சி உருவாக்குவார், இவர் இப்படி கவர்ச்சி உருவாக்குவார், இவர் இப்படி உருவாக்குவார். இப்படி மாறி 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 கவர்ச்சிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்க போகுது. நிறைய கவர்ச்சிகள் இப்படி உருவாக போகுது. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா செல்லுங்க, எனக்கு சோடியம் வந்து ஒரு இலத்திரனை இழந்தாரு தானே, இங்க இருந்த சோடியம் அணு ஒரு இலத்திரனை இழந்துதானே சோடியம் பிளஸ்ஸா மாறி இருக்கும். எனக்கு சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கிற எந்த இலத்திரன் இவர் விடுவிச்ச இலத்திரன், இதுக்குள்ள இருக்கிற எந்த இலத்திரன் நான் இப்ப கேட்ட சோடியம் பிளஸ் விடுவிச்ச இலத்திரன் கேட்டால் ஆன்சர் தெரியாது. அப்ப இந்த விடுவிச்ச அவ்வளவு இலத்திரங்களும் இப்ப என்ன செய்யப்படும், எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆளா மாறுது. அப்ப பிணைப்புகள் என்ன செய்யும், அவர் விரும்பின பக்கத்துக்கெல்லாம் என்ன செய்யணும் பிள்ளைகள், இப்படி பிணைப்புகளை ஆக்கையில். இந்த பிணைப்புகளுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம், வந்து உலோக பிணைப்புன்னு சொல்ல போறோம். இதுல நமக்கு தெரியணும் என்ன, பிணைப்புகள் வந்து குறிப்பிட்ட ஒரு திசைன் இல்லாமலுக்கு விரும்பின பக்கத்துக்கெல்லாம் பிணைப்பு ஆக்க இயலுமா இருந்தால் அதுக்கு நம்ம பேர் சொல்லுவோம் என்ன பிள்ளைகள், சாளகம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சாளகம் சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த சாளகம் உலோகத்தை பத்தி கலைக்கிறதால இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்,
உலோக சாலகம் சொல்லி இதுக்கு பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? உலோக சாலகம் அப்படிங்கிற பேர் வந்து இதுக்கு நம்ம சொல்லப்போம். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் உலோக இலத்திரன் கடல் உலோக இலத்திரன் கடல் மாதிரியுரு என்று சொல்லி இதுக்கு பேர் சொல்லுவோம். ஏன் உலோக இலத்திரன் கடல் மாதிரியுரு என்று சொல்றேன்? என்ன இதுக்குள்ள இருக்கிற இலத்திரன்கள் வந்து கடலை போலையும் அதுக்குள்ள இந்த உலோக அயன்கள் அந்த கடலுக்குள்ள மிதக்கிறா போலையும் நமக்கு காட்சி அளிக்கும். அதால நம்ம இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? நம்ம உலோக இலத்திரன் கடல் மாதிரியுரு அப்படிங்கிற பேர் ஒண்ணு நம்ம சொல்ல போறோம். ஏதாவது நான் இப்ப சொன்ன விஷயத்துல குழப்பம் இருக்காது. நம்ம சொன்னது 100% கிளியர்னு சொன்னாலும் எத்தனை பேர் இது வரைக்கும் கதைச்சு அவ்வளவும் கிளியர்னு சொல்றாங்க? செட்ல போடுங்க. நான் இது வரைக்கும் கதைச்சு அவ்வளவும் எனக்கு 100% கிளியர் என்று சொன்னா போடுங்கடா செட்ல. ஏதாவது குழப்பம் இருந்தா குழப்பம்னு சொல்லுங்க. சோ எந்த ஒரு குழப்பமுமே இல்லை, ரைட்? ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன கதைக்கணும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பிணைப்பு இருக்கு தாங்கடா. இந்த பிணைப்பு நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சிம்பிளா யோசிங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமா நீங்க படிச்சிருக்கீங்களாங்கிறத முதலாவது நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்கும் சொன்னா எனக்கு சொல்லுங்கடா. இப்ப நோமலா எல்லார வீட்லயுமே சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. சில இடத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? எப்படி பிரச்சனைகள் வரும் என்றால், இப்ப பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. 2 பேரண்ட்ஸுக்குமே, உங்களோட அம்மாக்குமே வாப்பாக்கும் 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா லைஃப் லாங் ஒண்டா வாழ்ந்து இருப்பாங்க, தெரியுமா? மேபி உங்களோட என்வாயன்மெண்ட்ல நீங்க பாக்கலாம். 2 பேருக்கும் இடையில வந்து தீர்க்க இயலாத பிரச்சனைகள் இருக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா லைஃப் லாங் 2 பேரும் ஒண்டா வாழ்ந்திருப்பாங்க. கடைசியா அவங்களோட லைஃப நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எதுக்காக இந்த அளவுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தால் அவங்களோட பிள்ளைகளுக்காக. அவங்களோட பிள்ளைக்கு மேல இவருக்கும் அந்த பிள்ளைக்கு மேல விருப்பம், இவக்கும் இந்த பிள்ளைக்கு மேல விருப்பம். இந்த பிள்ளையை நம்ம நடுத்தருவுல விட்டுறப்படாதுங்கிறதுக்காக இந்த 2 பேரும் ஒரு ஆளோட ஒரு ஆள் விருப்பம் இல்லதான், பட் 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்படி நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா பிள்ளை? ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். அதான் சொல்லுதா 1 மினிட். சோ அப்படி நடக்குற இல்லையா? அதே போலதான் யோசிங்க. இங்க சோடியம் பிளஸ் என்று சொல்றவரும் நேரேற்றம், இந்த சோடியம் பிளஸும் நேரேற்றம், 2 பேருமே நேரேற்றம் தான். சரி, இப்ப இந்த 2 பேருக்கும் இடையில வந்து கவர்ச்சி இருக்குமான்னு கேட்டா இல்ல. 2 பேரும் வந்து ஒரே ஏற்றம்ங்கிறதா தள்ளுகிதான் இருக்கும். 2 பேருக்கு இடையில பிரச்சனை தான் இருக்கும். ஆனால் இந்த 2 பேரும் என்ன செய்து பிள்ளைகள், ஒரே பிள்ளைகளை வந்து இவருக்கும் இந்த இலத்திரனுக்கு மேல இந்த 2 பேருக்கும் விருப்பம், இந்த இலத்திரனுக்கு மேலையும் இந்த 2 பேருக்கும் விருப்பம். சோ இந்த இலத்திரனுக்கு மேல இவருக்கு இருக்கிற விருப்பத்தின் காரணமாக 2 பேர் எதிரெதிர் கருத்துடைய ஆக்களா இருந்தாலும், எதிரெதிர் ஏற்றமுடைய ஆக்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? இந்த இலத்திரனுக்கு மேல இந்த 2 பேருக்கும் விருப்பம் இருக்கிறதால என்ன செய்யணும்? ஒன்றாத்தான் இருக்கணுங்கிற கட்டாயப்பாடு இருக்கு. அப்ப இந்த கவர்ச்சி தான் பிள்ளைகள் என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த கவர்ச்சி தான். சோ அந்த இலத்திரனுக்கு மேல இருக்கிற விருப்பத்தின் காரணமாக 2 பேரும் இருக்கிறது இருக்குத்தானே, இதுக்குத்தான் நம்ம பேர் சொல்ல போறோம் உலோக பிணைப்பு சொல்லி. இந்த உலோக பிணைப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்ப தேவை என்னன்னு சொன்னால், இந்த உலோக பிணைப்பிட வலிமை இருக்குத்தானே, உலோக பிணைப்பிட வலிமை இருக்குத்தானே, உலோக பிணைப்பிட வலிமை இது என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கு? உலோக பிணைப்பின் வலிமை என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கும் பிள்ளை? நமக்கு இதை பார்த்த உடனே ஒரு விஷயம் விளங்குது. என்ன உலோக பிணைப்பின் வலிமை என்று சொல்றது? நான் இங்க ரெட் கலர்ல காட்டி இருக்கிற இந்த கவர்ச்சி தான் அந்த உலோக பிணைப்பின் வலிமை என்று சொல்லவா? என்னென்ன காரணிகள் தங்கி இருக்கும் எனக்கு சொல்லுங்க. நம்பர் 1 பிள்ளை, நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கும்? அதுக்குள்ள இருக்கிற இலத்திரன்கள் வந்து நிறைய இலத்திரன்கள் இருந்தால், அதுக்குள்ள இருக்கிற இலத்திரன்களோட எண்ணிக்கை கூடையா இருந்தால் நிறைய பிணைப்புகளை உருவாக்கிடும். சரியா பிள்ளையா? நிறைய இலத்திரன்கள் இருந்தால் நிறைய பிணைப்புகள் வரும், வலிமை கூடும். சோ நான் என்ன சொல்ல இயலும்? சுயாதீன இலத்திரன்கள். இது வந்து நான் சும்மா இலத்திரன் என்று சொல்ல மாட்டேன். ஏன்? சோடியம் பிளஸுக்குள்ளேயும் இலத்திரன் இருக்குத்தான். ஏன்னா 11 இலத்திரன்ல ஒரு இலத்திரன் மட்டும் தான் விடுவிக்கப்பட்டிருக்கார்.
மிச்சமா வந்து இலத்திரங்கள் 10 இலத்திரங்கள் சோடியம் பிளஸ்க்குள்ளதான் இருக்கு. அவராலையா இங்க கவர்ச்சி வருது? இல்ல. வார கவர்ச்சி விடுவிக்கப்பட்ட இலத்திரம். யார கண்ட்ரோல்லையுமே இல்லாமலுக்கு சுயமாக விடுவிக்கப்பட்ட இலத்திரம். அப்ப சுயாதீன இலத்திரங்களோட எண்ணிக்கை, சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூட 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 என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த உலோக பிணைப்பின் வலிமை வந்து கூடும். அப்ப சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். அது நம்ம இன்னொரு மாதிரி சொல்லலாம். எனக்கு சொல்லுங்க, இவர் சுயாதீன இலத்திரங்கிறது விடுவிக்கிற இலத்திரங்கள் தானடா. ஒரு இலத்திரனை விடுவிச்சா 1 பிளஸ் கிடைக்கும், 2 இலத்திரனை விடுவிச்சா 2 பிளஸ், 3 விடுவிச்சா 3 பிளஸ். அப்ப விடுவிக்கிறதால என்ன நடக்கும்னு சொல்லுங்க, அந்த அயனுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும். அப்ப அந்த சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கைக்கு நான் இன்னொரு வேர்ட் சொல்ல இயலும், உலோக அயனின் ஏற்றம் சொல்ல இயலும். உலோக அயனின் ஏற்றம். இந்த எண்ணிக்கை கூடுமாக இருந்தால் என்ன நடக்கும் சொல்ல, இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால், இந்த எண்ணிக்கை கூடுமாக இருந்தால் என்ன நடக்கும்டா? உலோக பிணைப்பின் வலிமை செய்யும். உலோக பிணைப்பின் வலிமை, உலோக பிணைப்பின் வலிமை என்ன செய்ய போகுது? கூட போகுது. சரியா இல்லையா? எண்ணிக்கை கூடினால் அல்லது அந்த இலத்திரங்களுடைய எண்ணிக்கை கூடினால் அல்லது ஏற்றம் அதிகரிக்குமாக இருந்தால் உலோக பிணைப்பின் வலிமை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம கதைக்கணும். ரெண்டாவது பிள்ளைகள் நெக்ஸ்ட் சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த இலத்திரங்களை கவர்ற என்று சொன்னால் யாரு கவர்ற? இந்த நேரேற்றம் கவர்ற, நேரயன் கவர்ற. நேரயன்ல இருக்கிற யாரு கவர்றாரு? நேரயன்ல என்ன இருக்கும்? கருவும் இலத்திரனும் இருக்க போகுது. யாரு கவர போறார்? கரு. அப்ப இந்த வெளியே இருக்கிற இலத்திரனுக்கு இவர கரு பக்கத்துல இருந்த என்ன செய்யும்? நல்லா கவர். கரு தூரமான என்ன செய்யும்? நோமலா கவரப்போகுது. இந்த கரு, இங்க இருக்கிற கரு இவருக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொன்னால் இந்த அணு சின்னதா இருக்கணுமா பெருசா இருக்கணுமா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த அயன் வந்து அல்லது இந்த அணு வந்து ஒரு பெரிய அணுவா இருந்தால் கரு நல்ல மத்தியில இருக்கும், வெளி இலத்திரங்கள் தூரத்துல இருக்க போகுது. அதுவே அணு சின்ன ஒரு அணுவா இருந்தால் கரு இங்க இருக்கும், வெளி இலத்திரங்கள் இங்க இருக்க போகுது. எங்க பக்கத்துல இருக்கும் இலத்திரங்கள்? அயன் சின்னதாக இருந்தால். சோ அப்ப அயன் சின்னதாக இருக்குமா இருந்தால், அயன்ட ஆரை சின்னதாக சுயாதீன இலத்திரன் கருவுக்கு நல்ல பக்கத்துல வரும், கவர்ச்சி கூடும். அப்ப நம்ம அடுத்தது என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? அயனின் ஆரை கரைக்கணும். அயனின் ஆரையை கரைச்சு என்று சொன்னால் அயன்ட ஆரை குறையுமாக இருந்தால், அயனின் ஆரை வந்து குறையுமாக இருந்தால் என்ன செய்யும்? அயனின் ஆரை குறையுமாக இருந்தால் உலோக பிணைப்பின் வலிமை என்ன செய்யும்? உலோக பிணைப்பின் வலிமை என்ன செய்யும் பிள்ளைகள்? அதிகரிக்க போகும். உலோக பிணைப்பின் வலிமை இங்க அதிகரிக்கும். இதை தாண்டி நம்ம மூணாவதாக ஒரு விஷயம் கதைக்கணும். என்னென்னு கேட்டால் அயனின் அமைப்பு கதைக்கணும். அயனின் அமைப்பு. இந்த அயன்ட அமைப்புன்னு சொல்வது என்னன்னு கேட்டால் பொதுவாக நம்ம சிலபஸ்ல பிள்ளைகள் நம்ம உலோகங்கள் கதைக்க போறது 2 பேராக. ஒன்று வந்து எஸ்கோவை உலோகங்கள், அடுத்தது வந்து டீகோவை உலோகங்கள். இந்த 2 பேர் தான் நம்ம உலோகங்கள் பொதுவாக நம்ம சிலபஸ்ல கதைக்கிறார்கள். நம்ம அத்தாக்களை பத்தி நம்ம அவ்வளவு பெருசா சிலபஸ்ல கதைக்கிறது இல்லை. இந்த எஸ்கோவை உலோகங்கள், டீகோவை உலோகங்கள் நம்ம பார்த்தோமா இருந்தா இந்த 2 உலோகங்களையும் யோசிங்க. இவர இலத்திரன் நிலையமைப்பு வந்து கடைசியாக எப்படி முடியும் பிள்ளைகள்? NS முடிய போகுது. இவர் எப்படி முடிவார்னு சொன்னால் NS 4S சொன்னா அடுத்தது 4D இல்ல 3D இல்லையா? 4S என்றால் அதுக்கு அடுத்தது 3D. அப்ப N இருந்தால் அடுத்தது ND இல்ல, அது என்ன வரப்போகுது? N-1D. அப்ப NS N-1D இப்படித்தான் முடிய போகுது. சரியா இல்லையா? நமக்கு தெரியும் இந்த எஸ்கோவை உலோகங்களை எடுத்தோம்னு சொன்னால் அது சுயாதீன இலத்திரங்களாக எத்தனை இலத்திரங்களை பயன்படுத்தும் சொன்னால் எஸ் உபபடியில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணும். எஸ் உபபடியை மட்டும்தான் என்ன செய்யும்? எஸ்கோவை உலோகங்கள் பயன்படுத்த போகும். அதுவே நம்ம இந்த டீகோவை உலோகங்கள் நீங்க எடுத்தீங்களா இருந்தால் டீகோவை உலோகங்கள் வந்து எஸ் அதே போல டி இந்த 2 உபபடிகளையும் சேர்த்து யூஸ் பண்ணும். அதாவது எஸ் உபபடியில் இருக்கிற இலத்திரங்களையும் சுயாதீனமாக விடுவிப்பார், டி உபபடியில் இருக்கிற இலத்திரங்களையும் சுயாதீனமாக விடுவிப்பார். இதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அஃபாவோட கொள்கை படிச்சிருப்பீங்க. இந்த அஃபாவோட கொள்கையில வந்து 4S-க்கும் 3D-க்கும்
அதே போல 5s-க்கும் 4d-க்கும், அதே போல 6s-க்கும் 5d-க்கும் இடைப்பட்ட சக்தி வித்தியாசம் சின்னது. அப்ப எப்பெல்லாம் இவர் 4s இலத்திரனை வெளியாக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அதுக்கு ஏற்றா போல சக்தி கிடைக்கக்குள்ள அந்த சக்தி போதும் யாருக்கு 3D எல்லாம் ஆக்குறது, 3D வெளியாக்குறது. ஏன் ரெண்டுமே சமன் தானே. அப்ப இவருக்கு 4s-க்கும் 3D-க்கும் இடைப்பட்ட சக்தி வித்தியாசம் சின்னதா இருக்கிறதால என்ன செய்வார் பிள்ளைகள், எஸ் இலத்திரனை வெளியாக்கக்குள்ள அதுக்கு கூட சேர்த்து டி இலத்திரனையும் வெளியாக்க இயலும். யாருக்கு, இந்த டி கோவை உலோகங்களுக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க எஸ் மட்டும் வெளியாக்குறார், இங்க எஸ்ஐயும் டியையும் வெளியாக்குறார். எனக்கு சொல்லுங்க, சுயாதீன இலத்திரன்களுடைய எண்ணிக்கை கூடினால் என்ன செய்யும், உலோக பிணைப்பின் வலிமை கூடும். அப்படி பார்த்தால் உலோக பிணைப்பின் வலிமை எஸ்க்கு எஸ் மட்டும், ஆனா இங்க நிறைய பேர் வெளியாக்குது. யாருக்கு கூட உலோக பிணைப்பின் வலிமை, டிக்கு உலோக பிணைப்பின் வலிமை கூடவா இருக்கு. இது ஒரு காரணம். நம்ம ரெண்டாவதா இன்னொரு காரணம் சொல்லிடும். இங்க கதைக்கிற எல்லாமே இந்த கேள்விக்கு தேவையில்லாம இருக்கலாம், பட் இதுக்கு பிறகு நம்ம கதைக்க போற நிறைய இடத்துல இவ்வளவு தேவைப்படக்கூடும். சரியா? சோ அடுத்தது ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லிடும். இந்த எஸ்ஐயும் டியையும் ஒப்பிடக்குள்ள நீங்க அயனாரை படிக்கக்குள்ள தெளிவாக படிச்சிருக்கணும். இதுல அயனாரை அல்லது அணு ஆரை படிக்கக்குள்ள அணு ஆரை கன்செப்ட்ல நீங்க தெளிவாக படிச்சிருக்கணும். அணு ஆரையில தெளிவாக படிச்சிருக்கணும். திரை விளைவு அப்படிங்கிற வேர்டு வந்து படிச்சிருப்பீங்க. என்ன வேர்டு? திரை விளைவு. திரை விளைவு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து படிச்சிருப்பீங்க அணு ஆரையில. திரை விளைவு என்று சொல்றது என்ன, அந்த சக்தி மட்டங்கள் கருவை நோக்கி வாரத தடுக்கிற தன்மை. இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். என்ன சொல்றேன், சக்தி மட்டங்களை என்ன செய்யும், கடைசி இலத்திரன் அல்லது கடைசி சக்தி மட்டத்தை கரு தன்னை நோக்கி உள்நோக்கி இழுக்க போறான். இழுக்க போகக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற சக்தி மட்டங்கள் இருக்குதானே, அதுகள் என்ன செய்யும் சொன்னால், வெளி சக்தி மட்டத்துல இருக்கிற இலத்திரன்கள் கருவை நோக்கி வாரத்தை உள்ளுக்கு இருக்கிற இலத்திரங்கள் தள்ளி பிடிக்கும். இந்த தள்ளுறதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம், நம்ம திரை விளைவுன்னு சொல்லப்போம். இப்ப உள்ளுக்கு அந்த கரு ஒரே அளவுல இழுக்கக்குள்ள தள்ளுறது நல்லா தள்ளினா என்ன ஆகும், உள்ளுக்கு வாரவர் கொஞ்சமா தான் வருவார். ஏன்னா தள்ளுறது கூட, அப்ப கருவை விட்டு தூரமா தான் போக போகுது. அப்ப நமக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னால், திரை விளைவு கூட 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 விளைவு என்ன சொல்லுவோம், திரை விளைவு கூட 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 அந்த வெளி அதாவது கடைசி சக்தி மட்டங்கள் கருவை நோக்கி தள்ளிப்பட போகுது. இப்ப திரை விளைவு கூடினால் கருவுக்கும் அந்த சக்தி மட்டங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன செய்து கூட போகும். தூரம் கூடினா என்ன சொல்லுவோம், நம்ம ஆரை கூடும். அப்ப திரை விளைவு கூடுமாக இருந்தால் ஆரை கூடும் விளைவு. இதுல நமக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னா, திரை விளைவு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆக கூடினது எஸ் உபபடிக்கு, அடுத்தது பி உபபடிக்கு, அடுத்தது டி உபபடிக்கு, அடுத்தது எஃப் உபபடிக்கு. இப்ப சொல்லுங்க எனக்கு, இங்க எஸ்ல மட்டும் இருக்காரு, எஸ் கோவையில எஸ்ல தான் கடைசி இலத்திரன் இருக்கு. ஆனா டீல எங்க இருக்கு கடைசி இலத்திரன், டீல. இப்ப சொல்லுங்க எனக்கு, டீல இலத்திரன் நிரம்பரத்தால என்ன செய்யும், திரை விளைவு குறைக்கப்படும். திரை விளைவு குறைஞ்சா என்ன ஆகும் பிள்ளைகள், ஆரை குறையும். அப்ப டீல இலத்திரன் டீல நிரம்பரத்தால ஆரை குறைவாக்கப்படும். அப்படி செல்ல போனா நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், ஆரைய பொறுத்த வரைக்கும் இந்த அணு ஆரை எஸ் விட டிக்கு குறைவாக இருக்கப்படும். இப்ப சொல்லுங்க, ஆரை குறைஞ்சாலும் என்ன செய்யுங்க, ஆரை குறைஞ்சாலும் என்ன செய்யும், நம்ம ஏற்கனவே நினைச்சிட்டோம், ஆரை குறைஞ்சாலும் உலோக பிணைப்பின் வலிமை கூடும். சோ இதன் காரணமாகவும் உலோக பிணைப்பின் வலிமை எஸ் விட டிக்கு கூடவாக இருக்கு. உங்களுக்கு காரணம் எல்லாம் தெளிவாக தெரியணும். ரெண்டு காரணம் சொல்லலாம். எஸ் விட டிக்கு உலோக பிணைப்பின் வலிமை கூடவா இருக்குங்கிறத நான் ரெண்டு விதத்திலையும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஒன்று இலத்திரங்களுடைய எண்ணிக்கையை வச்சு விளங்கப்படுத்தியும், ரெண்டாவது பிள்ளைகள் அவருடைய ஆரையை வச்சு விளங்கப்படுத்தியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு 100% கிளியர் இதுக்குள்ள சொல்லுங்கடா, 100% கிளியர்னு சொல்ல போடுங்க குயிக். இப்ப நான் சொன்ன அவ்வளவு 100% கிளியர்னு சொன்னால் எத்தனை பேர்? செட்ல போடுங்க. விலங்கல் என்று சரி போடுங்க, ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணுங்க செட்ல. திரை விளைவு என்று சொல்றது ஒன்றுமில்ல. திரை விளைவு என்று சொல்றது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஏ என்று சொல்ற ஒரு ஆள் இருக்கார், சரியா?
இப்ப அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டார். வீட்டுல ஒரு வைஃப் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. வீட்டுல ஒரு வைஃப் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ரோடால போறார். ரோடால போகக்குள்ள புதுசா ஒரு ஆளை பாக்குறார். விருப்பம் வருது. வீட்டை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லி நினைக்கிறார். என்ன ஆகும்டா வீட்டை கூட்டிட்டு வந்தா? என்ன நடக்குமா? வீட்டை கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்? வீட்டை கூட்டிட்டு வந்தா சரி வாங்கன்னு சொல்லி அப்படியே வீட்டை ஏத்துக்கொள்ளுவாங்களா? கூட்டிட்டு வந்தப்ப ஏத்துக்கொள்ளுவாங்களா பிள்ளைகள்? இல்ல இல்லையா? எதிர்கொண்டு இருக்கும். வீட்டை கூட்டு வரக்குள்ள எதிர்கொண்டு இருக்குமே, ஆல்ரெடி உள்ள கொண்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. புதுசா இந்த கரு யாரு இவருக்கு வந்து புதுசா வெளியே இருக்கிறவனுக்கு மேல விருப்பம் வருது. பட் அதை அவர் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணக்குள்ள அதுக்கு எதிராக என்ன ஆகுது? உள்ளுக்கு இருக்கிற ஆள் வந்து தள்ளி பிடிக்கிறார். சரியா பிள்ளையா? அதுதான் இந்த திரைவிலை. என்ன கருவுக்கு வந்து எல்லா இலத்திரனையும் கரு கவரக்கூடிய விருப்பம் கருவுக்கு இருக்கு. இவர் வந்து உள்ளுக்கு இருக்கிற இலத்திரங்களையும் கவருவார், அடுத்த சக்தி மாட்டத்தில் இருக்கிற இலத்திரனையும் கவருவார், ஆக கடைசி சக்தி மாட்டத்தில் இருக்கிற இலத்திரனையும் கவரப்போறார். இப்படி கடைசி இலத்திரனை கவர போகக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற இலத்திரங்கள் இருக்கு தானே. உதாரணத்துக்கு 3ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரன் அந்த கரு கவர போகக்குள்ள உள்ளுக்கு 1ஆம் சக்தி மட்டத்திலையும் 2ஆம் சக்தி மட்டத்திலையும் இருக்கிற இலத்திரங்கள் என்ன செய்யும் சொன்னால், அந்த இலத்திரன் உள்நோக்கி வரக்குள்ள அந்த உள்நோக்கி வார இலத்திரங்களை யாரு 3ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கிற இலத்திரங்களை இவர் கவர்ந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கக்குள்ள இந்த உள்ளுக்கு இருக்கிற 2 பேரும் என்ன செய்யும்? அந்த 3ஆம் சக்தி மட்டத்தில் இருக்கிற அந்த இலத்திரனை வந்து தள்ளி பிடிக்கும். இந்த தள்ளுறதுக்கு தான் பேர் சொல்லுவோம் நம்ம திரை விளைவுன்னு சொல்லலாம். சரியா? இந்த திரை விளைவு வந்து திரை விளைவு கூடினா என்னாகும்? அந்த இலத்திரனை நல்லா தள்ள போகுது. நல்லா தள்ளினா அந்த கருவில இருந்து அந்த இலத்திரன் நினைச்ச போது தூரமா போக போகுது. அப்ப ஆரை கூட போகுது. அதான் சொல்லுவோம் திரை விளைவு கூடினால் ஆரை என்ன செய்யும்? கூடும். இதுல வந்து பிள்ளைகள் உபபடிகள திரை விளைவு வந்து எப்படி இருக்கும்னா, எஸ் விட பிக்கு குறைய, அதை விட டிக்கு குறைய, அதை விட எஃப்க்கு குறைய. எஸ் உபவழியில வந்து எஸ்ல, அதாவது எஸ் கோவை மூலகங்கள்ல எஸ்ல இலத்திரன் நிரம்ப போகுது. டி கோவையா இருந்தா டிலையும் நிரம்ப போகுது. அப்ப எஸ் கோவை டி கோவையில யாருல திரை விளைவு குறைய பிள்ளைகள்? டில நிரம்புறதால டிக்கு திரை விளைவு குறையும். அப்ப டிக்கு திரை விளைவு குறைஞ்சால் ஆரை என்ன செய்யும்? டிக்கு குறைவு இருக்கும். ஆரை குறைஞ்சால் நீங்க கழிச்சிட்டம் என்ன? உலோக பிணைப்பின் வலிமை டிக்கு கூட வரும். இப்ப கிளியரா 100% கிளியர்னா சொல்லுவாங்க. 100% கிளியர். ஏதாவது ஒன்று போடுங்க சேத்துல. ஓகே ஓகே. இதுல நமக்கு இந்த டிகோவையை பொறுத்த வரைக்கும் இந்த டிகோவை மூலகங்கள்ல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னன்னா இந்த டிகோவை மூலகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டால் இதுல வந்து சாதாரணமாக இவங்களோட இது வந்து இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனால் இந்த டிகோவை உலோகங்களை பொறுத்த வரைக்கும் அரை நிரம்பல் அல்லது முழு நிரம்பல் என்று சொன்னா என்ன கதைன்னு சொல்லுங்க. டிகோவை அரை நிரம்பலா இருக்கு அல்லது முழு நிரம்பலா இருக்குன்ற அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. அரை நிரம்பல் சொன்னா D5 இருக்க போறார், முழு நிரம்பல் சொன்னா D10 இருக்க போறார். சரியா பிள்ளையா? D5 D10 இந்த நிலைகள்ல இலத்திரன் வந்து உறுதியா இருக்கு. இலத்திரன் நிலை அமைப்பு எப்படி இருக்க போறார்? உறுதியா இருக்க போறார். இப்ப உறுதியா இருக்கிற இவர் வந்து உலோக பிணைப்புக்காக இதுல இருக்கிற இலத்திரன்களை சுயாதீனமாக விடுவிக்க இயலுமாண்டா? இல்ல, விடுவிக்க மாட்டார். ஏன்? ஏன்னா D5 இருக்கிறவர் இப்ப உறுதியா இருக்கார். இலத்திரனை வச்சுட்டு இலத்திரனை தாங்க சுயாதீனமா விடுவீங்கன்னு இவர் சொல்லுவார். நான் ஆல்ரெடி உறுதியா இருக்கு. நான் ஒரு இலத்திரனை இழந்தா நான் D4 ஆயிடுவேன், இவர் D9 ஆயிடுவார். அது உறுதி இல்லை. நான் ஏன் உறுதியா இருக்கிறேன்? நான் உங்களுக்காக ஒரு இலத்திரனை தந்து எந்த உறுதியை நான் இல்லாம ஆக்கி கொள்ளணும். நான் இலத்திரன் தர மாட்டேன் என்று சொல்லி இந்த D5 D10 நிலைகள் வந்து சுயாதீன இலத்திரன்களாக விடுவிக்கப்படாது. அந்த டைம் என்ன ஆகும் பிள்ளைகள்? டிகோவை உலோகங்கள்ல வந்து டி உபபடியிலிருந்து இலத்திரனை விடுவிக்க இயலாது. எஸ் உபபடி மட்டும்தான் இலத்திரனை விடுவிக்கும். இதனால இந்த நிலைகள்ல இருக்கிற டி கோவை மூலகங்கள், டி கோவை உலோகங்களுக்கு சுயாதீன இலத்திரன்களுடைய எண்ணிக்கை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஏன்? இவங்க கொடுக்கலே. அப்ப சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை குறைஞ்சா என்ன செய்யும் சொல்லுங்க? உலோக பிணைப்பின் வலிமை கொஞ்சம் குறைய போகுது. சோ இதனாலதான் நீங்க பார்க்கலாம், நீங்க சில கிராஃப்ஸ் பார்க்கலாம். நம்ம இதை அடுத்ததாக கதப்போம். உங்களுக்கு தெரியணும், உலோக பிணைப்பின் வலிமை கூட 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 என்ன செய்யும்?
உருகுநிலை கூடும். உருகுநிலை கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி போகும்னு சொன்னால் ஸ்கேண்டியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெனேடியம் வரைக்கும் கூடும். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம். திருப்பி குரோமியத்துக்கு இங்க குறையும் பிள்ளைகள், உடனடியாக குரோமியத்துக்கு குறையும். குறைஞ்சி திருப்பி என்ன செய்யும் கேட்டால் ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், இங்க வந்து எம்என் வருவார். சரியா? எம்என் இங்க வருவார், குரோமியம் இங்க இருக்கு. இங்க வந்து குரோமியம் வரப்போறார். சரியா? இப்ப திருப்பி இவர் என்ன செய்வார் சொன்னா திருப்பி கூடுவார் எங்கன்னு கேட்டால் திருப்பி கூடி திருப்பி இந்த எம்எனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி கூடிட்டு போறவர் என்ன செய்யறான்னு பாருங்க. நீங்க பிறகு நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இதை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன செய்யறார்? ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம் வரைக்கும் கூடிட்டு போறவர் திருப்பி என்ன செய்யறார்? அப்படியே கூடிட்டு போகாமலுக்கு என்ன செய்யறார் பிள்ளைகள்? குரோமியமுக்கும் எம்எனுக்கும் குறைகிறார். ஏன் குறையலான்னு பார்த்தால் குரோமியத்துல இலத்திர நிலையமைப்பு 4s1 3d5 ஆக இருக்கும். எம்என் இலத்திர நிலையமைப்பு வந்து 4s2 3d5 ஆக இருக்கும். அப்ப இந்த நிலையில வந்து இந்த D5 என்று சொல்றது உறுதியான நிலையாக இருக்கிறதால இதுல இருந்து இலத்திரன் விடுவிக்கப்படாது. 4sல இருந்து மட்டும்தான் இலத்திரன் விடுவிக்கப்படும். ஆனா இவங்களுக்கு எல்லாம் 3D இலத்திரன்கள் விடுவிக்கப்பட இயலுமாக இருக்கு. சொல்ற வழங்குதா? சோ இதனாலதான் அப்படியே கூடிட்டே போகாமலுக்கு திருப்பி குறைவதற்குரிய காரணம் என்ன? இவர சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை குறைகிறது. இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். உலோக பிணைப்புல வந்து உலோக பிணைப்பு இந்த காரணிகள்ல தங்கி இருக்கும். அதுலயும் வந்து டி கோவையா இருந்தால் அவர் D5 D10 இருக்கும்ல, அவர உறுதி வந்து கூடுறதால D5 D10க்கு வந்து அவர இலத்திர நிலையமைப்பு உறுதி அடைகிறதால சுயாதீனமாக இலத்திரங்களை என்ன செய்ய மாட்டார்? இந்த நிலைகள்ல வந்து விடுவிக்க மாட்டார். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கு? இது வரைக்கும் நான் சொன்ன அவ்வளவு கிளியர் சொல்லால் எத்தனை? நான் சொன்ன அவ்வளவும் இது வரைக்கும் கிளியர்னு சொன்னால் எத்தனை? ஏதாவது குழப்பம் இருந்தா பிள்ளைகள் தைரியமா பேசுங்க கிளாஸ்ல. நான் சொன்ன இவ்வளவும் இப்ப கிளியர்னு சொன்னால் எத்தனை? என்ன குழப்பம் இருந்தாலும் சரி தைரியமா பேசுங்க கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் சரிடா. இப்ப இப்ப நமக்கு தெரிய வேண்டிய கன்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த உலோக பிணைப்பின் வலிமை எதை பாதிக்கும்? நம்ம ஏன் இந்த உலோக பிணைப்பு படிக்கணுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? எந்த இடத்துல உலோக பிணைப்பு சம்பந்தமாக கேள்வி வரும்? உலோக பிணைப்பை வச்சு நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கொள்ள இயலும்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? சோ கவனிச்சு கொள்ளுங்கடா. உலோக பிணைப்பட வலிமைதான் சில காரணிகளை தீர்மானிக்கும். உலோக பிணைப்பு தீர்மானிக்கிற காரணிகளுக்கு செல்லுவோம். உலோக சிறப்பியல்புகள் சொல்லப்படும். உலோக சிறப்பியல்புகள். இந்த உலோக சிறப்பியல்புகள் யார் யார் என்று கேட்டால் உலோக சிறப்பியல்புகள் யார் யாருன்னு கேட்டால் நம்பர் 1 என்னன்னு கேட்டால் உருகுநிலை. நம்பர் 1 என்ன பிள்ளைகள்? உருகுநிலை. நம்பர் 2 வந்து வன்மை. வன்மை அல்லது கடினத்தன்மை என்று சொல்லலாம். கடினத்தன்மை. கடினத்தன்மை. நம்பர் 3 வந்து அடர்த்தி. நம்பர் 3 என்ன? அடர்த்தி. அதே போல மின்கமா வெப்ப கடத்தல். மின் வெப்ப கடத்தல். மின் வெப்ப கடத்தல். இதெல்லாம் வந்து உலோக சிறப்பியல்புகள் என்று சொல்லுவாங்க. அதாவது என்ன என்றால் என்ன கன்செப்ட் என்றால் உலோக பிணைப்பின் வலிமை கூட 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 இதெல்லாம் கூடும். அப்ப எங்கேயாவது 2 உலோகங்களை தந்துட்டு இவங்களோட உருகு நிலையை ஒப்பிடுங்க என்று சொன்னால் நீங்க எதை பார்க்கணும்? அவங்களோட உலோக பிணைப்போட வலிமையை பார்த்தா சரி. 2 பேரை உருகுநிலையை ஒப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க எதை பார்க்கணும் பிள்ளைகள்? அவங்களோட உலோக பிணைப்பின் வலிமையை பார்த்தோமா இருந்தாலே போதும். அதை வச்சுதான் நம்ம ஒப்பிட போறோம். உதாரணத்துக்கு பார்ப்போமே. உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு கேட்க ஒரு சோடியம் அதே போல மெக்னீசியம் இந்த 2 பேரையும் நம்ம ஒப்பிட்டமாக இருந்தா சோடியம் மெக்னீசியம் இந்த 2 பேரையும் நம்ம ஒப்பிட்டால் லெபார்டரியில எனக்கு சொல்ல முடியாது சோடியம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஸ்பூனால எடுக்கலாம் சோடியத்தை. சரியா பிள்ளைங்க? சோடியம் எப்படி எடுக்கும்? அது ஒரு உலோகம். ஆனா நம்ம எப்படி எடுப்போம்? அவரை ஒரு ஸ்பூனால நம்ம சோடியத்தை எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும். ஆனா மெக்னீசியம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? மெக்னீசியம் ஒரு தகடு மாதிரி இருக்கு. அப்ப யாரு வந்து வன்மையா இருக்காரு, யார் ஒரு கடினமான ஒரு ஆளா இருக்காருன்னு சொன்னா மெக்னீசியம். சரியா?
இதை நம்ம இதை எப்படி வழங்கப்படுத்தலாம்னு கேட்டா, நமக்கு வழங்கணும் முதலாவது ரெண்டு பேருமே உலோகங்கள். கிளியரா மைண்ட்ல வைங்க. உருகுநிலை கொதிநிலை தொடர்பான கேள்விகள் வருமாக இருந்தால் நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது அது என்ன விதமான ஒரு சேர்வைன்னு பார்க்கணும். அது ஒரு பங்கீட்டு வலு சேர்வையா, அல்லது ஒரு உலோக சேர்வையா, அல்லது அது ஒரு அயன் சேர்வைன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு பேரும் என்னன்னு சொல்ல பிள்ளைகள், இந்த ரெண்டு பேரும் என்ன, ஒரு உலோகம். அப்ப உலோகங்களோட இயல்பு தங்கி இருக்கிறது உலோக பிணைப்புல மட்டும். அப்ப உலோக பிணைப்புக்கு போனோம்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க, உலோக பிணைப்புக்கு போனால் நான் பார்க்க வேண்டியது ரெண்டு காரணம். இவர சுயாதீன இலத்திரன்களோட எண்ணிக்கை. இவர் சுயாதீனமாக ஒரு இலத்திரன் சோடியம் பிளஸ் தான் உருவாக்குவார். அப்ப ஒரு இலத்திரன். இவர் எத்தனைன்னு சொல்லுங்க, ரெண்டு இலத்திரன். அதை பார்த்தால் இவருக்கு கூட. சரியா பிள்ளையா? அடுத்தது ஆரைக்கு வருவோம். ஆரைக்கு வந்தால் இந்த ரெண்டு பேர்ல வந்து சோடியம் பிளஸ் விட மெக்னீசியம் 2+ ஆரை குறை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்ப சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடுது, ஆரை குறையுது. அப்ப என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், உலோக பிணைப்பின் வலிமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு கூட வரும். ஏன், சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை கூடினா உலோக பிணைப்பின் வலிமை கூடும். இவரை விட இவரு கூட, இப்ப சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு உலோக பிணைப்பின் வலிமை கூட. அதே போல ஆரை ஒப்பிட்டமா இருந்தாலும் சரி, சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு ஆரை சின்னது, ஆரை குறைஞ்சா உலோக பிணைப்பின் வலிமை கூடும். எனவே உலோக பிணைப்பின் வலிமை சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு பெருசு. இப்படி உலோக பிணைப்பின் வலிமை சோடியத்தை விட மெக்னீசியத்துக்கு பெருசா இருக்கிறதன் காரணமாகத்தான் சோடியத்துல வலிமை குறைய, அது அப்ப வன்மை குறைய, மெக்னீசியத்துல வலிமை கூட, அதனால வன்மை கூட. அதனாலதான் சோடியம் எப்படி இருக்கார் பிள்ளைகள், சோடியம் ஒரு பவுடர் மாதிரியும் மெக்னீசியம் வந்து ஒரு தகடாகவும் இருக்கார். நான் சொன்னது விளையாச்சு ஒரு நாடாவாகவும் இருக்க மெக்னீசியம். இத நம்ம இதை என்ன செய்யலாம்னு கேட்டால், எஸ்கோவை உலோகங்கள் முழுக்க முழுக்க ஒப்பிடலாம். எஸ்கோவை உலோகங்கள் அவ்வளவு பேருக்கும் ஒப்பிடலாம். எப்படி என்றால் நமக்கு பார்த்தாலே விளங்குது பிள்ளைகள். முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம், இது வந்து முதலாம் கூட்டம், இது வந்து இரண்டாம் கூட்டம். அல்லது இது கார உலோகம், இது கார மண் உலோகம். இவங்களை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்குது என்னென்றால், முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு உலோக பிணைப்பின் வலிமை கூட. இதுல நீங்க செல்லலாம் தான், இல்ல செல்லலாம். யோசிங்க. முதலாம் கூட்டத்தை எடுத்தால் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இப்படி வர போறார். அதே போல இரண்டாம் கூட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் இப்படி வர போறார். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ஸ்ட்ரோன்சியம் சோ கொஞ்சம் இவங்களை மேலாக் கொள்வோம். ஓகே, நான் எப்படி எழுதுறேன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அடுத்தது பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். இவங்களை பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் விளங்குது, முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு ஒரு நிலை கூட. நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம், முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு உலோக பிணைப்பின் வலிமை கூட கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அதே போல பிள்ளைகள் நமக்கு முதலாம் கூட்டத்துக்கு உள்ள பாருங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியத்துல ஓர்டர் எப்படி இருக்குன்னு கேட்டா யோசிங்க. லித்தியம் பிளஸ், சோடியம் பிளஸ், பொட்டாசியம் பிளஸ், ருபீடியம் பிளஸ், சீசியம் பிளஸ், எல்லாமே பிளஸ் தான். அப்ப அவங்க விடுவிக்கிற இலத்திரங்களோட எண்ணிக்கை வந்து எல்லாருக்குமே சமன் தான். அப்ப சுயாதீன இலத்திரங்களோட எண்ணிக்கையில மாற்றம் இல்லை. என்ன மாறும்னு சொல்லுங்க, அயன் ஆரை வந்து மேலிருந்து கீழ் நோக்கி ஆரை கூடிக்கிட்டே போகுது. ஆரை குறைஞ்சா உலோக பிணைப்பிட வலிமை கூடும். சரி, அப்ப ஆரை கூடினா என்ன செய்யும், உலோக பிணைப்பிட வலிமை என்ன செய்யுதா, குறையும். அப்ப லித்தியத்திலிருந்து சீசியம் வரைக்கும் என்ன செய்யுது, ஆரை கூடுது. அப்ப சொல்லலாம் என்ன, உலோக பிணைப்பின் வலிமை எப்படி இருக்கும் பிள்ளைகள், லித்தியத்திலிருந்து சீசியம் வரைக்கும் ஆரை கூடுறதால குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப லித்தியத்தை விட சோடியத்துக்கு குறைய, அதை விட பொட்டாசியத்துக்கு குறைய, அதை விட ருபீடியத்துக்கு குறைய, அதை விட சீசியத்துக்கு குறைய, இந்த மாதிரி போகும். அதே போல இரண்டாம் கூட்டத்தை நீங்க பார்த்தாலும் சரி, இரண்டாம் கூட்டத்துல உலோக பிணைப்பின் வலிமை எப்படி வரப்போகுது பிள்ளைகள், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் எல்லாமே 2+ தான். அப்ப எல்லாருமே விடுவிக்கிற இலத்திரங்களோட எண்ணிக்கை வந்து 2 தான். அப்ப சுயாதீன இலத்திரன் எண்ணிக்கை சமன். என்ன பார்க்கணும், ஆரைய பார்க்க போறோம். ஆரைய பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, ஆரை எப்படி வரும்னு சொல்லுங்க. மேலிருந்து கீழ் நோக்கி ஆரை கூடிக்கிட்டே வரப்போகுது. ஆரை கூட 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 உலோக பிணைப்பின் வலிமை குறையும். அப்ப எப்படி வரணும் ஓர்டர், பெர்லியம், அடுத்தது மெக்னீசியம், அடுத்தது கால்சியம், அடுத்தது ஸ்ட்ரோன்சியம், அடுத்தது பேரியம், இந்த மாதிரி வரணும். சரியா பிள்ளையா? கவனமா கவனிங்க, கவனமா பாருங்க. நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற 1-2 விதிவிலக்குகள் நமக்கு தெரியணும் பிள்ளை.
நமக்கு தெரிஞ்சதின் படி இது சரி. ஆனால் அவனோட ரிசோர்ஸ் புக் எடுத்து தெளிவா பாருங்க. எஸ்கோவை மூலகங்கள் என்று சொல்ற இன்ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக் எடுத்து பாருங்க. இந்த எல்லாருலயுமே இப்ப இந்தானே ஓர்டர் இல்லையா, உலோக பிணைப்பின் ஓர்டர் இதானே. இப்ப உலோக பிணைப்பின் வலிமையோட ஓர்டர் இப்படி இருந்தால் உருகுநிலையும் எப்படி இருக்கணும், இப்படி கூட்டிட்டு தான் போகணும். உருகுநிலை என்ன செய்யணும், இப்படி கூட்டிட்டு தான் போகணும். யாருடையாவது கையில இப்ப ரிசோர்ஸ் புக் இருந்தா எடுத்து பாருங்க பிள்ளைகள். இந்த 2ஆம் கூட்டத்துல மெக்னீசியத்துல உருகுநிலை ஆக குறைவா இருக்கு. இப்ப யாரையாவது கையில ரிசோர்ஸ் புக் இருந்தா எடுத்து பாருங்க. 2ஆம் கூட்டத்தை பாருங்க, காரமான உலோகங்களை பாருங்க. மெக்னீசியத்துல உருகுநிலை ஆக சின்னதா இருக்கு, எடுத்து பாருங்க. சரியா? சோ இதால பிள்ளைகள் உலோக பிணைப்பின் வலிமை இங்க ஒரு விதிவிலக்கு கொண்டு வரும். என்னன்னு கேட்டால் மெக்னீசியம் வந்து 2ஆம் கூட்டத்துக்குள்ள இவரை விடவும் சின்னதா இருக்கும். எங்க வரும், பேரியத்துக்கு பின்னுக்கு தான் மெக்னீசியம் வரப்போறார். இது ஒரு விதிவிலக்கு. இதால எஸ்கோவை உலோகங்களோட மொத்தமான உருகுநிலை மாறல் எப்படி சொல்லுவோம், என்னதான் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் இருந்தாலும் சரி 2ஆம் கூட்டத்தை விட அவங்க சின்ன இருக்கும். அதால உருகுநிலை மாறல் எப்படி வரும் கேட்டால் ஆக முன்னுக்கு பெர்லியம், பெர்லியத்துக்கு தான் எஸ்கோவை உலோகங்கள்ல ஆகக்கூடும். அதுக்கு அடுத்தது பிள்ளைகள் மெக்னீசியம் இல்ல, யாரு, கால்சியம். அதுக்கு அடுத்தது யாரு, ஸ்ட்ரோன்சியம். அதுக்கு அடுத்தது யாரு, பேரியம். அதுக்கு அடுத்தது யாரு பிள்ளைகள், கவனமா இருக்கணும், பேரியத்துக்கு அடுத்தது யாருன்னு சொல்லுங்க, மெக்னீசியம். பேரியத்துக்கு அடுத்தது மெக்னீசியம். மெக்னீசியத்துக்கு பிறகு யார் வரும், முதலாம் கூட்டம் வரும். முதலாம் கூட்டத்துல யாரு, லித்தியம், அடுத்தது சோடியம், அடுத்தது வந்து பொட்டாசியம், அடுத்தது ருபீடியம், அடுத்தது வந்து சீசியம். இதுதான் எஸ்கோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டராக இருக்கு. எஸ்கோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டர் இதுதான் கிளியரா வழங்கியிருக்கும். இதுல வந்து டீகோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டர் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எல்லாத்தையுமே இங்கே ரிவைஸ் பண்றேன் லேசுக்காக. ஏன்னா நீங்க ஒரே டாபிக்ல வந்து நிறைய விஷயத்த பார்த்து கொள்ளலாம், ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. டீகோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டர் நான் இங்க ரிவைஸ் பண்ணிடுறேன். எப்படி வருது கேட்டால் டீகோவை உலோகங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கேண்டியத்துல இருந்து வெனேடியத்துக்கு ஆகக்கூட வரும். டைட்டானியம் இங்க இருக்கு, இங்க வந்து ஸ்கேண்டியம் இருக்கு. ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் வந்து இங்க வரப்போறோம். சரியா? வெனேடியத்துக்கு வந்து குரோமியம் இங்க வரும், குரோமியம். அடுத்தது எம்என் வந்து இங்க வருவார். இங்க எம்என், இந்த இடத்துல எம்என் வரப்போறார். சரியா? இங்க ஸ்கேண்டியத்துக்கு கீழே தான் மத்த அவ்வளவு பேரும். இதுக்கு பிறகு எம்என்ல இருந்து திருப்பி யார் வரும், இரும்பு வரப்போறார், இரும்பு. இங்க வந்து நாகம் வருவார், நாகத்துக்கு இங்க யார் வருவார், செப்பு வருவார். இந்த எம்என் வந்து செப்புக்கும் நிக்கலுக்கும் இடையில பிள்ளைகள் கவனமா இருக்கணும். எம்என் வந்து செப்புக்கும் நிக்கலுக்கும் இடையில இங்க வந்து கோபால்ட் வரும். இதுதான் டீகோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டர். டீகோவை உலோகங்களோட உருகுநிலை ஓர்டர் வந்து இப்படித்தான் வரப்போகுது. சோ எனக்கு செல்லுங்க, இப்ப செல்லுங்கடா உலோக பிணைப்பு சம்பந்தமான கேள்வியில இதை தாண்டி ஒரு கேள்வி உனக்கு வரையலும். நான் அவ்வளவையும் நான் உனக்கு சமரைஸ் பண்ணிட்டேன். இதை தாண்டி ஒரு கேள்வி உனக்கு உலோக பிணைப்புல வரையலும். உனக்கு இப்ப ஒப்பிட தெரியும், 2 பேரை தந்தா எப்படி ஒப்பிடணும்னு தெரியும். மொத்தமான ஓர்டர் கேட்டா உனக்கு தெரியும். இப்ப டீகோவோட ஓர்டர் கூட இப்ப உனக்கு தெரியும். சொல்லு, எந்த அளவுக்கு கிளியர்? இது 100% எனக்கு அவ்வளவும் கிளியர்னு சொன்னார்கள் செட்ல போடுங்க. இல்ல ஏதாவது விலங்கல்ல என்று சொன்னா விலங்கல்ல என்று சொல்லி செட்ல போடுங்க. ஏதாவது ஒன்று செட்ல போடுங்க. எத்தனை பேருக்கு 100% கிளியர்? ஏதாவது விலங்கல்ண்டா விலங்கல்ங்கிறத செட்ல போடும். இதை வந்து குயிக்கா எழுதாத ஆட்கள் குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட்.
மெக்னீசியத்துல உருகுநிலை எடுத்து பாருங்க பிள்ளைங்க. ஒரு ரிசோர்ஸ் புக்ல மெக்னீசியத்துல உருகுநிலையோட பெருமானம் போட்டிருப்பாரு, எடுத்து பாருங்க. உருகுநிலை எதனால விதிவிலக்கா இருக்கும்? உலோக பிணைப்பால தான். சில கேள்விகள்ல வந்து அது மாறி இருக்கலாம், நம்ம தேவையான இடங்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். சரியா? நம்ம இது மாதிரி நிறைய கேள்விகள் தாண்டி போக போறோம், நிறைய விஷயங்கள் தாண்டி போக போறோம். அப்ப நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கிளியரா, இன்னும் லேசா இருக்கு நம்ம பார்க்கறதுக்கு. சோ இதுக்கு பிறகு பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுக்கு பிறகு எத்தனையோ பேப்பர் செய்ய போறோம். இனி உலோக பிணைப்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் நீங்க ரிவிஷன் எதிர்பார்க்க வேணாம். இதுக்கு பிறகு நான் செல்ல வேண்டிய அவ்வளவு நீங்க சொல்லி வச்சிருக்கு. இனி கேள்வியை கண்ட உடனே ஆன்சருக்கு தான் போவோம். இதுக்கு பிறகு நான் ரிவிஷன் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு வருமா இருந்தால் நீங்க திருப்பி என்ன செய்யுங்க, உடனடியா ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். எடுங்க 41வது கேள்வி. இப்ப எடுங்க 41வது கேள்வி. கூட்டம் ஒன்றின் மூலகங்களில், யாரு கூட்டம் ஒன்ற மூலகங்களை பத்தி கேட்கிறார்? லித்தியம் தொடக்கம் சீசியம். யாரு இங்க இருக்கிறார்கள்? லித்தியம் தொடக்கம் சீசியம். உலோக பிணைப்புகள் கூட்டம் இரண்டின் மூலகங்களின் உலோக பிணைப்புகளிலும் நலிவானவை. சரியா பிள்ளையாண்டு கேட்டால், உலோக பிணைப்புட வலிமை வந்து நமக்கு தெரியும், கூட்டம் ஒன்றை விட கூட்டம் ரெண்டுக்கு கூட என்று சொல்லி தெரியும் இல்லையா? கூற்றும் அதைத்தான் சொல்ல வாரார். என்ன? கூட்டம் ஒன்று மூலகங்களோட உலோக பிணைப்புகளை விடையும் கூட்டம் ஒன்று மூலகங்களோட உலோக பிணைப்புகள் வந்து கூட்டம் ரெண்டை விடவும் நலிவானது. நலிவுன்னு என்ன அர்த்தம்? சாஃப்ட் ஆனது என்று சொல்றாங்க. எஸ், அந்த கூற்று சரியான கூற்று இல்லையா? ரெண்டாவது கூற்று போவாங்க. என்ன காரணம்னு உங்களுக்கு இப்ப தெரியுமா இல்லையா? என்ன காரணம்? ஒன்று, கூட்டம் ஒன்றை விட கூட்டம் ரெண்டுல சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை கூட, இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், கூட்டம் ஒன்றை விட கூட்டம் ரெண்டுக்கு அரை குறையும், இது ஒரு காரணம். இப்ப ரெண்டாவது குற்றவாசி, உலோக பிணைப்புகளில் கூட்டம் ஒன்றின் மூலகங்களில் ஒரு வலுவளவு இலத்திரன் மாத்திரம் சம்பந்தப்படுகின்ற அதே வேளை. சரியா பிள்ளையா? எஸ், கூட்டம் ஒன்று ஒரு இலத்திரனை தான் யூஸ் பண்ண போறோம். அதே வேளை கூட்டம் இரண்டின் மூலகங்களில் இரு இலத்திரங்கள் சம்பந்தப்படுகின்றன. சரியா பிள்ளையா? எஸ், கூட்டம் ரெண்டு இலத்திரங்களை யூஸ் பண்ணுது. இப்படி பார்த்தால் முதலாவது கூற்றும் சரி, ரெண்டாவது கூற்றும் சரி. ரெண்டு கூற்றுமே இங்க சரி பிள்ளைகள். விட என்ன? விட என்ன? ரெண்டு கூற்றுமே சரியா இருந்தா விட ஒன்றாவும் இருக்கையிலும் ரெண்டாவும் இருக்கையிலும். சொல்லுங்கடா, விட என்ன வரும்? விட என்ன பிள்ளை? விட என்ன? ஒன்று. ஏன்? ஏன்னா இதை வச்சுத்தானே நான் இதை எழுதி வச்சிருக்கேன், இதை வச்சுத்தானே நான் இதை எழுதி வச்சிருக்கேன். இப்படி ஒன்று ரெண்டு இந்த கன்செப்ட் தான் எனக்கு இங்க விடையாக மாறி இருக்கு. அப்ப நான் செல்லக்கூடிய முதலாவதுல இருக்கிற அந்த கூற்றுக்கு, முதலாவதுல இருக்கிற அந்த விஷயத்துக்குரிய உண்மையான தெளிவான காரணத்தை தானே ரெண்டாவதுல சொல்லி வச்சிருக்கேன். இப்ப விட என்ன வரும்? முதலாவது விடையாக ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? 100% எனக்கு எல்லாமே தெளிவா விளங்கிச்சு என்று சொல்றாங்க எத்தனை பேர்? எனக்கு 100% இதுல இருக்கிற அவ்வளவும் தெளிவா விளங்கிச்சு என்று சொன்னால் எத்தனை? ஃபுல் பேப்பர் நம்ம செய்யறதுக்குரிய நன்மை என்னென்றால், நம்ம ஒரே டாபிக்குள்ள அப்படியே ஸ்டக்காய் நிக்க தேவையில்லை. முதலாவது உலோக பிணைப்பு பார்த்திருக்கு, நீ ரெண்டாவது கேள்வியை செக் பண்ணி பாருங்க, சமபகுதியம் சம்பந்தமான விஷயம். சோ நமக்கு ஒரே டைம்ல ஒரே கிளாஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வேற வேற டாபிக்ஸ் நமக்கு என்ன செஞ்சுட்டு போகும், கிளியர் ஆயிட்டு போகுங்க. அதனாலதான் ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு நாங்க விரும்புறது. என்ன பிரச்சனை? நீங்க சிலபஸ் முடிச்சிருக்கிறது இல்ல. 25 பேட்ச் வந்து இப்ப நீங்க சிலபஸ் பெரும்பாலாக முடிச்சிருக்க மாட்டீங்க. சோ அதால நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யறது, கொஞ்சம் லேட் பண்ணோம். சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கா? எல்லாமே ஓகேனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க, நாளைக்கு வரும்.
ஓகே, 42வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அங்க ஒரு கதைக்க வர விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கதைக்க போற 2வது டாபிக் என்னன்னு கேட்டால் ஈர்வெளிமய சமபகுதி. ஈர்வெளிமய சமபகுதி அப்படின்னா என்ன? முதலாவது ஈர்வெளிமய சமபகுதி என்று சொன்னா என்னடா? முதலாவது நமக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? அந்த கேள்வி செய்யணும் இருந்தா பிள்ளைகள் நமக்கு தெரியும் என்னென்றால், சமபகுதியங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சமபகுதியங்களை வந்து பல வகைகளாக பிரிப்போம். சமபகுதியங்கள்ங்கிறது நம்ம பல வகைகளாக பிரிக்கிறோம். அதுல முதலாவது டாபிக் என்னன்னு கேட்டால், சமபகுதியத்தை நம்ம பிரிக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் கட்டமைப்பு சமபகுதி. கட்டமைப்பு சமபகுதியம் முதலாவது பாயிண்ட் என்ன? கட்டமைப்பு சமபகுதியம். இந்த கட்டமைப்பு சமபகுதியத்தை நம்ம 3 விதமா பிரிப்போம். ஒன்று நமக்கு தெரியும், அதுல ஒரு பாயிண்ட் கட்டமைப்பு சமபகுதியத்துல ஆக முதலாவது டைப் சங்கிலி சமபகுதி என்று சொல்லுவோம். சங்கிலி சமபகுதியம். சங்கிலி சமபகுதியம். 2வது நம்ம கதைக்கிறது என்னன்னு கேட்டால் இட அல்லது தான சமபகுதியம். இட அல்லது தான சமபகுதியம். 3வதாக கதைக்கிறது என்னன்னு கேட்டால், 3வதாக கதைக்கிறது தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியம். தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியம் இது நம்ம 3வதாக கதைக்கிறது. நம்மட தேவை இன்றைக்கு இதை கதைக்கிறது இல்லை. நம்ம இந்த கட்டமைப்பு சமபகுதியமா இடத்தான சமபகுதியமா இதை கதைக்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை பிள்ளைகள். நமக்கு தேவை என்னென்றால் 2வதாக ஒரு டைப் ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டால் திண்ம தோற்ற சமபகுதி. திண்ம தோற்ற சமபகுதி. இந்த திண்ம தோற்ற சமபகுதியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை 2ஆ பிரிக்க போறோம். ஒன்று ஒளியியல் சமபகுதியம். ஒன்று நம்ம சொல்றது என்னன்னு கேட்டால் எதிருரு சமபகுதி. ஒளியியல் நீங்க படிச்சிருப்பீங்க, பட் அதுல உண்மையான இது என்னன்னு கேட்டால் எதிருரு சமபகுதியம். எதிருரு சமபகுதி என்று சொல்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய உதாரணம் தான் யார் என்று கேட்டால் ஒளியியல் சமபகுதியம். கிளியரா இருக்கு. எதிருரு சமபகுதியம் தான் உண்மையான டைப். அதுல நம்ம கதைக்கிற உதாரணம் தான் ஒளியியல் சமபகுதியம். சரியா? அதே போல் 2வதாக நம்ம கதைக்கிறது என்னன்னு கேட்டால், 2வதாக கதைக்கிறது என்னன்னு கேட்டால் ஈர்வெளிமய சமபகுதியம். ஈர்வெளிமய சமபகுதியம். இந்த ஈர்வெளிமய சமபகுதியத்துக்கு ஒரு உதாரணம் தான் யாருன்னு கேட்டால் கேத்திரகணித சமபகுதியம். ஈர்வெளிமய சமபகுதியத்துக்கு ஒரு உதாரணம் தான் யாருன்னு கேட்டால் கேத்திரகணித சமபகுதி. கேத்திரகணித சமபகுதியம் கிளியரா இருக்கணுமா? நம்ம சமபகுதியங்களை பல டைப்பா பிரிக்கலாம். அதுல மெயினா 2ஆ பிரிப்போம். அதுல 2வது திண்ம தோற்ற சமபகுதியம். என்னென்றால் கட்டமைப்புல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. தொழிற்பாட்டு கூட்டம் ஒரே மாதிரித்தான் இருக்கும். அதுல இருக்கிற எல்லாருமே அதே இடத்துலதான் இருக்கும். எல்லா சங்கிலியும் ஒரே மாதிரித்தான் இருக்கும். என்ன அவரோட 3D ஷேப் டிஃப்ரெண்ட் ஆக இருக்கும். அவரோட 3D நீங்க பாத்தீங்கன்னா 3Dல ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும். அவ்வளவுதான். அவரை நீங்க அந்த மொலிக்யூலராக நீங்க பார்க்காம, அது ஒரு மூலக்கூறா நீங்க பார்க்காம, அந்த மூலக்கூறு நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா இருந்தால் அதுல 3D அமைப்புல டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்படி வாரதான திண்ம தோற்ற சமபகுதியம். அது நம்ம 2ஆ பிரிப்போம். ஒன்று எதிருரு சமபகுதியம், அடுத்தது ஈர்வெளிமய சமபகுதியம். ஒண்ணுமே நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா வழங்குதான்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்டுக்கு இந்த ஒளியியல் தன்மையை பத்தி வழங்கப்படுது. ஒளியியல் எல்லாருமே பார்த்த விஷயம் தான். ஒளியியல் தன்மை இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த ஒளியியல் தன்மை அது எதிருரு சமபகுதி என்று சொல்றது என்னன்னு கேட்டா, நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதான்னு பாருங்க. இப்ப நான் என் கையை இப்படி வைக்கிறேன். என் கையை நான் ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு என்ன செய்ய போறேன், இந்த கையை கொண்டு போய் நான் இப்படி வைக்க போறேன். உங்களோட கையை கண்ணாடிக்கு முன்னுக்கு வச்சு பார்த்தால் கண்ணாடி என்ன பிம்பம் காட்டும்னு சொல்லுங்க. இப்படி ஒரு பிம்பம் எனக்கு காட்ட போகுது. நான் சொல்றது விளங்குதா? நான் கண்ணாடியில கொண்டு போய் கையை வச்சேன் என்று சொன்னால் இந்த கண்ணாடி எனக்கு இப்படி ஒரு பிம்பம் ஒன்று காட்ட போகுது. நான் சொல்றது ஓகே தான்? ஏதாவது குழப்பம் இருக்கா இதுல? கண்ணாடியில கொண்டு கையை வச்சால் இது என்ற ஒரு கை, அது தார பிம்பம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ரெண்டும் அப்படியே ஒன்றோட ஒன்று எல்லா இடத்துலயும் சரியா பொருந்துற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று தரப்போறேன். சரியா பிள்ளையா? இப்ப நான் சொல்றத கவனமா கவனிங்க.
இது ஒன்று தானடா, இது ஒன்று. இது வந்து பிம்பமாக இருந்துச்சு, நான் கண்ணாடியில வைக்கக்குள்ள. இது பிம்பம் இல்லாமலுக்கு இப்படி ஆக்சுவலான ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க. இது ஒன்று, இவரத பிம்பம் தான் இது. இது பிம்பமாக இல்லாமலுக்கு இது மாதிரியும் ஒன்று இருக்கி உண்மையாக என்றால் இது எப்படி இருக்கும்? இப்படி இருக்க போகுது. நான் சொல்றது சரியா பிள்ளையா? சொல்றது சரியா பிள்ளையா? இப்ப இது ரெண்டையும் நான் ஒன்றுக்கொண்டு அதுக்கு ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்கிறேன். வச்சா என்ன ஆகும் பிள்ளைகள்? எனக்கு நடுவிரல் ரெண்டும் ஒன்றோட ஒன்று, அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வரப்போகுது. சரி, பட் இந்த ஆட்காட்டி விரல், இந்த கையின் ஆட்காட்டி விரல் இருக்கிற இடத்துல இந்த கையின் மோதிர விரல் இருக்க போகுது. இந்த கையின் பெருவிரல் இருக்கக்குள்ள இந்த கையின் இந்த விரல் இருக்க போகுது. சரியா பிள்ளையா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்கிச்சு? கிளியரா வழங்கிச்சு? கிளியரா வழங்கினாக்கள் எத்தனை பேர்? சொன்னது கிளியரா வழங்கினாக்கள் எத்தனை பேருக்கு? கண்ணாடியில பிடிக்கக்குள்ள பிம்பம் வருது, ஓகே. இந்த பிம்பம் உண்மையான ஒன்றா இருந்தால், இப்ப என்ன கேள்வி, இத வைக்கக்குள்ள பிம்பம் வந்தா பிம்பம் இப்படி எனக்கு வந்து என்ன செய்யும்? இந்த மாதிரியே எனக்கு இருக்கும். சரி, பட் நான் நீங்க கதைக்கிறது பிம்பம் இல்ல, இது மாதிரி உண்மையாக ஒன்று இருக்கு. அதை கொண்டு போய் நான் இப்படி வைக்க போறேன். இப்படி வைக்கிற சந்தர்ப்பத்தை யோசிங்க. எனக்கு வந்து இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பொருட்களும் ஒன்றோட ஒன்று சரியா மேற்பொருந்தா? இப்படி மேற்பொருந்த போகக்குள்ள எனக்கு எல்லாமே சரியா மேற்பொருந்துச்சு. பட் இது ரெண்டும் எனக்கு ஒன்றோட ஒன்று சரியா மேற்பொருந்தா பிள்ளைகள்? மேற்பொருந்தல் இல்லையா? ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தல்ல. ஆனா இவரது அமைப்பு எப்படின்னு சொன்னால், இத கண்ணாடியில வச்சால் இது அதே மாதிரி இருக்கு. சோ கண்ணாடியில் எனக்கு கிடைக்கிற அதே பிம்பத்தை மாதிரி எனக்கு ஒன்று இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் என்ன செய்யல பிள்ளைகள்? மேற்பொருந்தல்ல. நான் சொல்றது விளங்குதா? நான் சொல்றது விளங்குதாடா? நான் சொல்றது விளங்குதா? இப்படி இருக்கிறார்கள் யாரு? ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக இருக்கும், ஆனா மேற்பொருந்தாது. ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமாக இருக்கும், ஆனா மேற்பொருந்தாத ஆட்களுக்கு தான் நான் என்ன பேர் சொல்லுவேன்? இது ஒரு எதிரும், இது ஒரு எதிரும். சரியாடா? இப்படி இருக்கிறார்களுக்கு தான் நான் என்ன பேர் சொல்ல பிள்ளைகள்? எதிரொரு சமபகுதியம் அப்படிங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ண போறேன். எதிரொரு சமபகுதியம் என்றால் ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமா இருக்கு. இவர்த ஆடி பிம்பம் தான் இவர், ஆனால் ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தாது. இது என்ன சொல்லுவோம் நம்ம? எதிருருக்கள் சொல்ல போறோம். சரியா? அதுக்கு நம்ம சொல்ற உதாரணம் தான் யார் என்று சொன்னால் ஒளியியல் சமபகுதியம். இந்த ஒளியியல் சமபகுதியம் வேணும்னா நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால், கட்டாயம் ஒரு சமச்சீரற்ற காபன் வந்து தேவை. இது ஒரு பெரிய டைப். அதுல இருக்கிற ஒரு உதாரணம் தான் இவர். நம்ம சிலபஸ்ல இவரை பத்தி மட்டும் தான் கதை. யாருக்கு கதை பண்ணாம ஒரு சமச்சீரற்ற காவல் வந்து தேவை. சமச்சீரற்ற காவல். யார் அந்த சமச்சீரற்ற காபன் என்று சொன்னா என்னன்னு கேட்டால், நமக்கு என்ன விளங்கணும்? ஒரு காபன் இருப்பார். இந்த காபனை சுத்தி இருக்கிற 4 பிணைப்பு, இந்த காபனை சுத்தி 4 பிணைப்பு இருக்கு. இந்த காபனை சுத்தி எத்தனை பிணைப்பு இருக்கும் பிள்ளைகள்? 4 பிணைப்பு இருக்கும். இந்த 4 பிணைப்பும் வேற வேறையா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துல A, இந்த இடத்துல B, இந்த இடத்துல C, இந்த இடத்துல D. இப்படி ஒரு ஆள் இருக்கு. இப்படி இருந்தால், சாரி, இது வந்து C இருக்கிறதால நான் வந்து திருப்பி C போட்டா காபன் குழம்பி கொள்ளலாம். அதால D, E. இவர் ஒரு காபன். சரியா? இப்படி 4 பேர் இருக்கணும். இந்த 4 பேரும் வேற வேறையா இருக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லணும்? நம்ம சமச்சீரற்ற காபன் சொல்லுவோம். இப்ப யோசிங்க, நான் இவரை ஒரு 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 கண்ணாடிக்கு முன்னுக்கு பிடிக்கிறேன். இவர் ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு பிடிச்சால் எனக்கு என்ன வரும் பிள்ளைகள்? காபன் இருக்கிற இடத்துல காபன் இருப்பார், ஓகே, அதுல பிரச்சனை இல்ல. இந்த A இருக்கிற இடத்துல A இருக்கும், அதுலயும் பிரச்சனை ஒன்று இல்ல. சரி, இந்த E இப்ப எங்கால பக்கம் பிள்ளைகள்? E வந்து எங்க இருக்க போகுது? இங்கால பக்கம் இருக்க போகுது E. சரியா பிள்ளையா? இந்த D வந்து உண்மையாக இங்கால பார்த்த மாதிரி இருக்கார். இப்ப இங்க எங்கால பார்த்த மாதிரி இருப்பார்? இங்கால பார்த்த மாதிரி இருக்க போறார். அதே போல B என்ன செய்ய போறார்? இங்கால பார்த்த மாதிரி இருக்க போறார். இப்ப இது ரெண்டும் வந்து பாக்குறதுக்கு பிம்பம். சரியா? ஆனா இப்படி உண்மையாக 2 பேர் இருந்தால், இந்த 2 பேருக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? இந்த 2 பேரை நம்ம இங்க என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? இந்த 2 பேரும் வந்து எதிருருக்களாக இருக்கு. 2 பேரும் யாரு? எதிருருக்கள். 2 பேரும் யாரு? எதிருருக்கள் என்று சொல்லி சொல்லப்போம். 2 பேரும் என்ன? எதிருருக்கள். சரியா? அப்ப எதிரொரு என்று சொன்னா என்ன? ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமாக அமையக்கூடிய 2 சமபகுதியங்கள் தான் யாரு? எதிருருக்கள். ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமாக அமையக்கூடிய 2 பேர் தான் யாரு பிள்ளைகள்? எதிருருக்கள். சரி, இப்ப நான் ஒன்று கேட்கிறேன்னா, எனக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. 2 காபன் இப்படி இருக்கு பிள்ளைகள்.
2 கார்பன். சரியா? 2 கார்பன். இதுல இந்த கார்பன்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு CH3 கூட்டம் இருக்கா, இந்த கார்பன்ல ஒரு புரோமின் இருக்கா, இந்த கார்பன்ல ஒரு OH கூட்டம் ஒன்று இருக்கா, இந்த கார்பன்ல ஒரு 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 NH2 கூட்டம் ஒன்று இருக்கா, இந்த கார்பன்ல ஒரு குளோரின் இருக்கா, இந்த இடத்துல ஒரு COOH இருக்கா. இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கொள்வோமே. இப்படி ஒரு ஆள் இருக்கார். இப்ப நான் சில கட்டமைப்புகள் வரைகிறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. கார்பன் CH3. சரி, சரி. இப்ப நான் கேட்கிறேன்டா, இப்ப நான் சொல்றத கவனிங்க. இத வந்து A என்று சொல்லி எடுக்கிறேன், இத B என்று சொல்லி எடுக்கிறேன், இத C என்று சொல்லி எடுக்கிறேன், இத D என்று சொல்லி எடுக்கிறேன். சரியா? இப்ப நான் கேட்கிறத பாருங்க. ஏயையும் பியையும் பாருங்க. இந்த ஏயும் பியும் ஒன்று கொண்டு ஆடி பிம்பமான்னு சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்தால் CH3 C அந்த அப்படியே நேர்கோடு ஓகே. இங்கால இருக்கிற OHும் குளோரினும் இந்த கட்டமைப்புல மத்த பக்கம் மாறி இருக்கு. சொல்ல விளங்குதான். இந்த கட்டமைப்புல இங்கால சைட்ல இருக்கிற OHும் குளோரினும் மொத்தமாக இங்கால கட்டமைப்புல ரெண்டு பேரும் அங்கால பக்கம் மாறி இருக்காரு. சோ மொத்தமாகவே இந்த மூலக்கூறு என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி திருப்பப்பட்டிருக்கு. அதானே இது. அப்படி திருப்பப்பட்டாது என்ன, ஆடி பிம்பம். சரியா? அப்ப சொல்லுவோம் என்ன, இந்த ஏயும் பியும் என்ன இருக்கும் பிள்ளைகள், இந்த ஏயும் பியும் எதிருரு சொல்லி சொல்லலாம். இந்த ஏயும் பியும் என்ன, எதிருரு. நான் சொல்றது விளங்குதா? ரெண்டு பேரும் உண்டு கொண்டு ஆடி பிம்பம். ஏன்னா அப்படியே மொத்தமாக மூலக்கூறு திருப்பப்பட்டிருக்கு. அப்ப இது ரெண்டு மதம் என்ன இருக்க போகுது, எதிருருவாக இருக்க போகுது. சரி, இப்ப வாங்க பிக்கும் சிக்கும் வாங்க பாப்போம். பிக்கும் சிக்கும் வாங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க. இந்த இடத்துல புரோமினும் NH2வும் இருக்கார், இங்க பார்த்தா OHும் NH2வும் இருக்கார். NH2 அப்படியே இருந்த இடத்துல இருக்கார், ஆனா புரோமின் மட்டும் அப்படியே திருப்பப்பட்டிருக்கார். சரியா இல்லையா? இப்படி ஒரு பகுதி மட்டும் திருப்பப்பட்டால் இந்த இந்த டைம் நான் சொல்ல இயலுமா பிள்ளைகள்? அதாவது பியையும் சியையும் எனக்கு எதிரொன்று சொல்ல இயலுமா? இல்ல, ஏன்னா கண்ணாடியில பிடிச்சா, இப்ப என்ன கொண்டு போய் நான் கண்ணாடியில நிக்கக்குள்ள எந்த இந்த இந்த கழுத்து மட்டும் தனியா திரும்பி மத்த உடம்பெல்லாம் ஒரு பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்குமா? இல்லையே, மொத்தமா எதிர்பார்க்கும். ஆனா இதை பார்த்தா பியையும் சியையும் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பியும் சியும் எப்படி பிள்ளைகள் இருக்கு, ஒரு பகுதி மட்டும் திரும்பி இருக்கு. அப்ப அது வந்து எதிர்வு இல்லை. சரியா இல்லையா? இப்ப சிக்கும் டிக்கும் வாங்கடா. சிக்கும் டிக்கும் வந்தால் இங்கால OHNH2 OHNH2, இங்கால பார்த்தா அந்த OHNH2 மொத்தமாக அடுத்த பக்கத்துல இருக்கு. அப்ப இது மொத்தமா திருப்பப்பட்டிருக்கு. அப்ப சியும் டியும் இங்க என்ன இருக்கும்னு சொல்லுங்க, எதிர்வாக இருக்கு. சியும் டியும் இங்க என்ன, எதிர்வு. சரி, அதுல பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு சொல்லுங்க, ஏயையும் பியையும் பார்த்தா எதிர்வுன்னு சொல்லிட்டோம். சரி, பியையும் சியையும் பார்த்து சொல்லிட்டேன் நான், அது எதிர்வு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏக்கும் சிக்கும் ஏக்கும் சிக்கும் வந்தால் மேல இருக்கிற காபனை சுத்தி மாற்றம் இல்லை, பட் கீழே இருக்கிற காபனை சுத்தி என்ன செஞ்சிருக்க, அப்படியே டைவர்ட் ஆகியிருக்காரு. அப்ப ஏயும் சியும் வந்து இதே போல ஒரு கன்செப்ட் தான். ஏயும் சியும் இதே போல ஒரு கன்செப்ட் தான். சரி, ஏக்கும் டிக்கும் வாங்கடா. ஏக்கும் டிக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏ பார்த்தவா இருந்தால் இங்கால OHும் பிஆரும், இங்க OHBr மாற்றப்பட்டிருக்காரு, அது சரி. பட் இந்த கார்பனுக்கு வந்தா குளோரின் NH2, இங்க பார்த்தாலும் அதே மாதிரி குளோரின் NH2. அப்ப இந்த மேல இருக்கிற கார்பன் அப்படியே மாற்றப்பட்டிருக்கு, ரெண்டாவது கார்பன் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த AD சோடியம் வந்து இங்க நம்ம மேல கழிச்ச ஒரு கதை தான். AD சோடியம் இந்த மேல கழிச்ச ஒரு கதை. வேற யாரு, பியையும் சியையும் பார்த்துட்டோம், அது BC வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். சரி, பியையும் டிக்கும் வாங்க. புரோமின் OH புரோமின் OH அவர் மாறல, ஆனால் NH2Cl, பட் இங்க ClNH2 ரெண்டாவது கார்பன் அப்படியே டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பியும் டியும் என்ன, ஒரு சோடி பிள்ளை.
இப்ப இதெல்லாம் எதிருரு என்று சொன்னால், இதெல்லாம் என்ன சொல்றோம் நம்ம, எதிருரு என்று சொன்னால் இவர் யாருங்க, இது எதிருரு இல்லையா, ஒன்று கொண்டு ஆடி பிம்பமாக இருக்கிறதால இது எதிருரு. அதுவே ஒன்று கொண்டு ஆடி பிம்பமாக இல்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன பேர் சொல்ல பிள்ளைகள், ஈர்வெளிமய சமபக்தி. ஈர்வெளிமய சமபக்தியம். எங்கேயாவது இந்த ஈர்வழிமய சமபகுதி என்று சொன்னா கட்டாயம் டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் இருக்கிறவர் மட்டும்தான் ஈர்வழிமயம். அப்படியெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க என்று சொன்னால் போயிட்டு அந்த நோட்ஸை தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுங்க. சரியாடா. ஈர்வழிமய சமபகுதி என்று சொல்றது எதுவா வேணா இருக்கலாம். அதுல ஒரு உதாரணம் தான் யாரு பிள்ளைகள், கேத்திர கணிதம். கேத்திர கணிதத்துக்குத்தான் என்ன தேவை, கட்டாயம். கேத்திர கணிதம் என்று சொல்றது யாரு, இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் கார்பன் இருக்கணும். அதுல இப்படி ஒரு ஏ இருக்கக்குள்ள கட்டாயம் இந்த இடத்துல ஏ மட்டும் இருக்கப்படாது, வேற யார் வேணா இருக்கலாம். ஒரு கார்பன் இருக்கு, டபுள் பாண்ட் கார்பன் இப்படி இருக்கணும். அதுல ஒரு கார்பன்ல ஏ இருந்தால் அடுத்தது ஏ ஆக கட்டாயம் இருக்கப்படாது, வேற யாரா வேணா இருக்கலாம். ஒரே மாதிரியால் ஒரே கார்பன்ல வரப்படாது. அதே போல இங்கால ஒரு ஏ உதாரணத்துக்கு இருந்தால் இன்னொரு ஏ வரையில, அது என்ன வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டி என்று சொல்லி இருக்கு. சரியா. இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள், இவர் ஈர்வழிமயம் காட்டுவார். ஏன், ஒரே கார்பன்ல இருக்கிற ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் கதை. இந்த ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா அது வேற வேற கார்பன். ரைட், நான் சொல்றேன். இந்த கார்பன்ல இருக்கிற ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, இந்த கார்பன்ல இருக்கிற ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா இந்த கார்பன்ல ஏ இருக்கே, இந்த கார்பன்ல ஏ இருக்கே இருந்தால் அது பிரச்சனை இல்லை, அது வேற வேற கார்பன்ல இருக்கலாம். ஒரே கார்பன் என்ன செய்யப்படாது, ஒரே கார்பன் என்ன செய்யப்படாது, இருக்கப்படாது. இப்ப இவர் என்ன கதை என்றால், நீங்க படிச்சிருப்பீங்க, இதை படிச்சிருப்பீங்க. என்ன கதைன்னு சொன்னால், இது ஒரு கட்டமைப்பு புள்ளி. இது அப்படியே மாறி இருந்தால், உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் சி டபுள் பாண்ட் சி, இந்த இடத்துல டி மேலையும் ஏ கீழையும், டி மேலையும் ஏ கீழையும், இந்த இடத்துல ஏ இருந்தா மாதிரி இருந்தால், இப்படி இருந்தா ரெண்டையும் நம்ம சமபகுதி என்று சொல்ல போறோம். இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லுவோம், நம்ம சமபகுதி என்று சொல்லுவோம். உங்களுக்குள்ள நீங்களே எப்பயாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா, நம்ம ஏன் இந்த ரெண்டு பேரும் சமபகுதி என்று சொல்ல போறோம், ஏன் இப்படி மாறி இருக்கீங்களா இந்த கேட்டால், தம்பி உனக்கு என்ன விளங்கணும், நான் சொல்றது உனக்கு கிளியரா விளங்குதான்னு சொல்லி பாரு. நான் சொல்றது உனக்கு விளங்குதான்னு பாரு. என்னென்றால், ஒரு ஜிக்மா பிணைப்பு இருக்கு தரடா. ஜிக்மா பிணைப்புல இந்த மேற்பொருந்துக்கு எப்படி நடக்கும், நேர்கோட்டு மேற்பொருந்து. சரியா இல்லையா, ரெண்டு பிணைப்புகளும் ஒன்றுக்கொண்டு நேர்கோட்டுல மேற்பொருந்தும். இப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இந்த இருக்கு தானே, இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன் என்று நினைச்சு கொள்ளுங்க. நான் சொல்றத கவனமா பாருங்க. ரெண்டு பேரும் மேற்பொருந்துக்குள்ள ரெண்டு கார்பனும் எப்படி இருக்க போது இப்படி இருக்கு. இந்த ஜிக்மா பிணைப்பை சுத்தி என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த கார்பன் என்ன செய்யும், இப்படி சுழலலாம். இந்த கார்பன் என்ன செய்யலாம், சுயாதீனமாக சுழலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப யோசிங்க, இந்த கார்பன் இப்படி இருக்கக்குள்ள இவர்ல இருந்து இப்படி மேல் நோக்கி ஒரு பிணைப்பும், இப்படி ஒரு பிணைப்பும், இப்படி ஒரு பிணைப்பும் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஏ மேல் நோக்கி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இவர் என்ன செய்யலாம், சுயாதீனமாக சுழலலாமா இல்லை. நான் ஒரு டைம் பாக்குறேன் ஏ மேல இருக்கு, இந்த கார்பனுக்கு இப்ப என்ன செய்யலும், சிக்மா பிணைப்புல இருக்கிற சுயாதீனமா சுழலும். அப்ப இவர் இப்படி சுழன்றுட்டார் என்று சொன்னால் இப்ப ஏ மேல இருக்குமா பிள்ளைகள், இல்ல. ஏ இப்ப என்ன பார்த்தா மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒரு டைமுக்கு பிறகு பார்க்கக்குள்ள ஏ இங்கால பார்த்தா மாதிரி இருந்தா நான் செல்ல இயலுமா, ஏற்கனவே இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேறன்னு எனக்கு செல்ல இயலுமா, அப்படி என்னால செல்ல இயலுமா, இல்ல. ஏன்னா இவருக்கு சுயாதீன சுழற்சி இருக்குங்கிறதால நான் ரெண்டு டைம் பார்த்ததும் ஒரே ஆள் தான், அது அவர் சுழன்று இருக்காரு, அவ்வளவுதான் பிரச்சனை. சரியா இல்லையா. ஆனா பிள்ளைகள் கவனமா இருக்கணும், என்னென்றால் ஒரு ஜிக்மா பிணைப்போட ஒரு 5 பிணைப்பு எப்படி இருக்கணும்னு தெரியும், நீங்க படிச்சிருக்கீங்க தெளிவாக. ஜிக்மா பிணைப்பு அச்சுக்கு செங்குத்தாகத்தான் 5 பிணைப்பு இருக்கும். அப்ப ஜிக்மா பிணைப்பு இப்படி இருக்குண்டா தம்பி, அதுல 5 பிணைப்பு அந்த 5 பிணைப்பு ரெண்டும் இந்த மாதிரி மேற்பொருந்து அடைஞ்சிருக்கும், இந்த பெருவிரலை போல இருக்கு. இப்ப யோசிடா, இதுதான் காவல். சரியா, இதுதான் காவல். இப்ப இவர்ல இங்க ஒரு பிணைப்பும் இங்க ஒரு பிணைப்பும் இருக்கு, அதாவது மேல ஒரு பிணைப்பும் கீழே ஒரு பிணைப்பும் இருக்குன்னு வைங்க, மேல ஏ இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப ஜிக்மா பிணைப்பு மையத்தால் இருக்கக்குள்ள இப்படி சுழலலாம், சரி. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கு, 5 பிணைப்பு இருக்கா, இவர் இப்படி சுழல போகக்குள்ள இந்த 5 பிணைப்பு என்ன சொல்லும், எங்க போறீங்க, இல்ல போக இயலாது, என்கிட்ட நீங்க அப்படியேதான் இருக்கணும். சோ 5 பிணைப்பு இருக்கக்குள்ள என்ன செய்ய இயலாது என்றால், இந்த கார்பன் சுழற்சி தடுக்கப்படும். கார்பன் சுழற்சி என்ன செய்யப்படும் பிள்ளைகள், தடுக்கப்படும். ஏன்னா இந்த 5 பிணைப்பு இந்த பி ஓபிட்டல் இவரை இப்படி போக விடாது, அப்படியே பிடிச்சு கொள்ளும். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், யோசிங்க, நான் ஒரு டைம் பாக்குறேன் ஏ மேல இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இப்படி இவர் சுழன்று ஏ இங்கால பக்கம் ஆக்கேலுமா, இல்ல கீழே ஆக்கேலுமா ஏ, ஏன்னா இவர் சுயாதீனமான இயக்கம் இவருக்கு இல்ல, சுயாதீனமான சுழற்சி இல்ல.
அதால ஏ வந்து சுழல ஏலாது. அப்ப யோசிடா, நான் ஒரு டைம் வந்து பார்க்கக்குள்ள ஏ மேல இருக்கு, இன்னொரு டைம் பார்க்கக்குள்ள ஏ கீழே இருக்குன்றால் நான் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ஏற்கனவே மேல இருந்த ஏ கீழே வாரத்துக்கு இருக்கு சுயாதீனமான சுழற்சி இல்ல. அப்ப மேல இருந்தது ஒரு மூலக்கூறு, இப்ப கீழே இருக்கிறது புது மூலக்கூறு. அப்ப ரெண்டு பேரும் வேற வேற மூலக்கூறுன்னு சொன்னா அந்த ரெண்டும் என்ன சம பகுதியங்களா இருக்கும். அதுதான் இந்த கேத்திராடு. நான் சொன்னது எத்தனை பேருக்கு கிளியர்? இப்ப நான் இப்ப சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு கிளியர்? 100% கிளியர்னு சொன்னாலும் எத்தனை பேர்? நான் இப்ப கழிச்சது ரொம்ப டீப்பா கழிச்சிருக்கேன் பிள்ளைகள். நீங்க அந்த அளவுக்கு டீப்பா நீங்க படிச்சிருக்கணும். இப்படி படிச்சிருக்கீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க முதலாவது. சொல்லடா, எத்தனை பேருக்கு கிளியர் இது? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை கிளியரா படிச்சிருக்கோமா? தியரி படிக்கக்குள்ள ஈர்வழி மயம்டாலே கேத்திரனிதம் படிச்சு பழகிட்டோம் நம்ம. இந்த தெளிவா உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்காங்களான்னு நீங்களே உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. சரியா? இப்ப இப்ப எடுங்க பிள்ளைகள், 42வது கேள்வி எடுங்க. 42வது கேள்வி தெளிவாக இருக்கும் பாருங்க. ஒரு ரெண்டு கட்டமைப்பு தந்திருக்கார், ஒரு 5 பிணைப்பு இருக்கு. சரி, 5 பிணைப்பு இருந்து அது யாரு கட்டாயம்? ஒரு கேத்திரனித சமபகுதியம். இந்த ஐ மீன் 5 பிணைப்பு இருக்கு, அதோட வந்து ஒரு கார்பன்ல இருக்கிறது CH3Cl வேற வேற கூட்டம், அடுத்த கார்பன்ல இருக்கிறது CH2CH3Br ரெண்டும் வேற வேற கூட்டம். சோ கட்டாயம் இருக்கு கேத்திரனித சமபகுதியம் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு கார்பனை மட்டும் தான் சுழற்றணும். அதுக்காக நான் சுழற்ற போறேன்னு சொல்லிட்டு இங்க ஏய கீழாக்கி டிய மேலாக்கக்குள்ள இங்கேயும் ஏய கீழாக்கி பிய மேலாக்கலுமான்னு அல்ல தம்பி, ஒரு கார்பனை மட்டும் தான் சுழற்றின மாதிரி இருக்கு. சரி, ரெண்டையும் சுழற்றது இல்லையா? அப்ப இங்க செக் பண்ணுங்க, ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு கட்டமைப்புலையும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற கார்பன் அப்படி இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிற கார்பன் என்ன செஞ்சிருக்காரு? அப்படியே மாத்தி போட்டிருக்காரு. புரோமினை கீழாக்கி CH2CH3 மேலாக்கி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன சமபாதியம் சொல்லுங்க? ரெண்டு பேரும் என்ன கேத்திர கணித சமபகுதியத்தை காட்டுறாங்க. கேத்திர கணிதம்னா என்ன டைப் பிள்ளைகள்? ஈர்வெளிமய சமபகுதியம். அப்ப அது ஈர்வெளிமய சமபகுதியம் ஆகும். சரியா பிள்ளையா? எஸ், அந்த கூற்று வந்து சரி. ரெண்டாவது கூற்றுக்கு வாங்க. ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்களாக இல்லாத திண்ம தோற்ற சமபகுதியங்கள் ஈர்வெளிமய சமபகுதியங்கள் ஆகும். நான் ஏற்கனவே கழிச்சிட்டேன். ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமா இருக்கிறது இந்த ரெண்டு பேர் யாரு? எதிரும். ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமா இல்ல, ஏன்னா பகுதி அளவுல மாறினாலும் ஆடி பிம்பம் இல்லை. ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பமா இல்லாதாக்கள் யாரு பிள்ளைகள்? ஈர்வெளிமயம். அப்ப ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பங்களாக இல்லாத என்ன டைப்? திண்ம தோற்ற சமபகுதியங்கள் யாரு? ஈர்வெளிமயம் என்று சொல்லும். சரியா பிள்ளையா? அந்த கூற்று சரி. விட ஒண்டா ரெண்டா? விட ஒண்டா ரெண்டான்னு கேட்டால் நமக்கு தெரியும் பிள்ளைகள், இத நம்ம கேத்திர கணிதம் அல்லது இதை ஈர்வெளிமயம் என்று சொல்றதுக்குரிய காரணம் என்ன? இது வந்து இந்த டைப்புக்குள்ள வரல. ஏன்? இது ரெண்டும் வந்து ஒன்று கொண்டு ஆடி பிம்பம் இல்லை. ஏன்? ஒரு பகுதி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்ப இது ரெண்டும் வந்து ஆடி பிம்பம் இல்ல, அதனால அது ஈர்வெளிமயம் என்று சொல்றோம். சோ விட வந்து முதலாவதாக இருக்கு. இது எத்தனை பேருக்கு 100% கிளியர்? எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? சொல்லடா குயிக்கா. எனக்கு இது 100% சார். நான் தியரி படிச்சதை விட எனக்கு இப்ப கிளியரா இருக்குன்னு சொன்னாலே 100% நான் கிளியரா இருக்கேன் நினைக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க? ஓகே, சோ நான் சொன்னது போல கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்றேன். நம்ம ரெண்டு டாபிக் பார்த்திருக்கோம் இன்னைக்கு. நிறைய பார்க்க தேவையில்ல பிள்ளைங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளியரா பார்த்தாலே போதும். சோ இதுக்கு பிறகு நீங்க இது சார்பான கேள்விகள் நீங்க தேடி தேடி செய்யலாம், உங்களுக்கு கிளியரா செய்ய இயலுமா இருக்கும். சோ நான் இதோட ஸ்டாப் பண்ணி கொள்றேன். நம்ம ஒரு 3 hour கிளாஸ் செஞ்ச மாதிரி இருந்தால் நம்ம நிறைய டாபிக் பார்க்க இயலுமா இருக்கும். பட் இன்றைக்கு எனக்கு அவசரமா கிளாஸ் முடிக்க வேண்டிய கட்டாய பாட்டால கிளாஸ் நான் இப்ப முடிச்சு வருவேன் தான். சோ இதுல வந்து கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதா இருந்தா பிள்ளைங்க, கிளாஸ் தொடர்பான டீடைல்ஸ் நீங்க கேட்கறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அட்மின் நம்பர் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்கும் நினைக்கிறேன். ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் 75
848 5007. இது வந்து ஃபியூச்சேரியம் அட்மின் நம்பர். சோ இந்த கிளாஸஸ்க்கு நீங்க ஜாயின் ஆகணுமாக இருந்தால், இந்த கிளாஸஸ் தொடர்பான டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து எங்கட பர்சனல் நம்பர். நீங்க வந்து டவுட்ஸ் ஏதாவது, இது வந்து எந்த நம்பரா? ஒரு டவுட்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்தால், அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க பேசணுமா இருந்தால் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து இது. சரியா? சோ கிளாஸ் ஜாயின் ஆகிறது சம்பந்தமாக அட்மினை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வேற ஏதாவது விஷயங்கள் பேசணுமா இருந்தால், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் என்ன வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் பிள்ளைகள். சோ இன்ஷால்லா நாளைக்கு 3 to 6, நாளைக்கு இன்ஷால்லா 3 to 6 ஃபுல்லா கிளாஸ் நடக்கும். சோ 3 to 6 என்ன செய்ய போறோம், இதே பேப்பர் இந்த பார்ட் 2 செய்ய போறோம் பிள்ளைகள். பார்ட் 2 செய்ய போறோம். நீங்க நாளைக்கு இந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை பார்ட் 2ல பார்ட் 2ல பார்ட் 2ல அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது இந்த 3 எஸ்ஏ பாட்டு, 5, 6, 7 இந்த 3 எஸ்ஏ பாட்டையும் கம்ப்ளீட்டா செஞ்சுட்டு வரணும். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் 1 hours only. 1 hour மட்டும்தான் நீங்க இது கொடுக்குற டைம். 1 hour டைம் வச்சு பிள்ளைகள் இந்த கேள்விகளை நீங்க தெளிவாக செஞ்சுட்டு வாங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்றதோட ஸ்கீம் அடிப்படையில நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், நீங்க எப்படி எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாருங்க, அவ்வளவே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். சரியா? சோ இதுக்குரிய ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு குரூப்ல அப்லோட் பண்ணப்படும். ஏதாவது செல்லணும்னு சொன்னா குயிக்கா இது செய்ய கிளாஸ் முடிச்சுக்கணும். ஏதாவது விஷயங்கள் குழப்பம் இருக்கா, ஏதாவது கேட்கணுமா, இல்ல உங்களுக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா? செக் பாக்ஸ் ஓப்பனா இருக்கும். ஏதாவது பேசணுமா தான் பேசணும்.